ஓகே. எல்லாரும் குட் ஈவினிங். கொஞ்சம் பேர் ஜாயின் பண்றதுக்காக வேண்டி தான் வெளியே இருக்கிறோம். நான் பேசுறது கேட்குதான்னு சொல்லி கொஞ்சம் மெசேஜ் ஒன்று போட இல்லைமா யாராவது கிளியராக விட கொஞ்சம் மெசேஜ் ஒன்று. எஸ் ஒன்று. ஓகே. எல்லாருக்கும் குட் ஈவினிங். நாட் கிளியரா கிளியரா? நான் இப்போ எல்லாரும் மியூட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பிறகு ரெண்டு செஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி தாரேன். நீங்கள் பிறகு டவுட்ஸ் அதுகள்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ரைட்? ஓகே. எங்களோட நான் இன்றைக்கு முக்கியமான ஒரு செஷன் ஒன்று உங்களுக்கு நடத்துறதுக்காக வேண்டி தான் கூப்பிட்டோம். எல்லாரும் தெரியும், டிரெக்டாக போவோம். உங்களுக்கு தெரியும், கனகாலமாக போற பட இருந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில எல்எல்பி சட்டமானி விசேட பட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட் மூலமாக அண்மையில கோரப்பட்டிருக்கு. அது தொடர்பாக சில விளக்கங்களையும் நாங்க தொடர்ச்சியாக எப்படி இந்த வழிகாட்டல்கள் கொண்டு போகலாம்னு சொல்லி பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் இதை கூப்பிட்டிருக்கிறோம். அந்த வகையில ஓகே, அந்த வகையில இதான் ஓப்பன் யூனிவர்சிட்டியால வெளியிடப்பட்ட ப்ராஸ்பெக்டஸ். அதுக்கு முதல் நான் இன்னொரு இதோட ஷேர் பண்ணி பார்க்குறேன். இதான் அவங்களோட வெப்சைட். எல்லாரும் அதுக்கு போய் பார்த்து உங்களுக்கு தெரியும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிருப்பாங்க. நான் தேவையில்லைங்கிறதுக்கு இதில் பாருங்க. இதில் இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக ஒரு 10 மினிட்ஸுக்கு நான் குயிக்காக ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மட்டும் தரேன். இது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸால செய்யப்படுது. இது மொத்தமாக மேக்சிமம் மினிமம் 4 இயர், குறைஞ்சது 4 வருட களை கொண்ட பட்டப்படிப்பாக அமையும். இது அட்மிஷனை பாருங்க. இதுல இந்த இந்த இது குவாலிஃபிகேஷன் சம்பந்தமா அடுத்த அந்த இதுல வரும். இருந்தாலும் நான் இதே சொல்லிட்டு போறேன். இதுல நிறைய பேர் குவாலிஃபிகேஷன் சம்பந்தமாக சில டவுட்ஸ் இருக்கு. அந்த டவுட்ஸ் நாங்கள் இதிலே கிளியர் பண்ணிப்போம். இதுல பாருங்க, இதுல குவாலிஃபிகேஷன் உண்டு. புதிய சிலபஸின் படி ஏ லெவல் புதிய சிலபஸின் படி 3 பாடங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம்ல, அது ஆர்ட்ஸா இருக்கலாம், வேற வேற ஸ்ட்ரீமா இருக்கலாம், அதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம்ல ஒரே சிட்டிங்ல பாஸ் பண்ணியிருக்கோம். இது முதலாவது குவாலிஃபிகேஷன். அல்லது சரியா, அல்லது பழைய சிலபஸ் உங்களுக்கு தெரியும், 4 பாடம் ஏ லெவல். அப்படியாக இருந்தா பழைய பாடங்கள் அநேகமா பழைய பாடம் சொன்னா கனகாலம் அந்த பழைய சிலபஸ், அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இப்ப நான் நினைக்கிறேன் அந்த அப்படியே நாட்கள் அப்ளை பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி இருந்தாலும் 4 பாடங்களை கொண்ட அந்த பழைய சிலபஸ் படி ஒரே தடவையில 3 பாடங்கள் பாஸ் பண்ணிருக்கணும் சொல்றாங்க இதுல. அப்ப அதுல சொல்லப்படுது, ஒரே தடவையில 3 பாடம் சொன்னா அடுத்தது இன்னும் மற்ற பாடம் உண்டு வேறொரு தடவையில பாஸ் பண்ணி 4 பாடம் பாஸ். ஓகே, 4 இருந்தா ஓகே, மேல 3 டெஸ்ட் இருந்தா ஓகே. அடுத்தது வேற வேற குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, அதெல்லாம் பெருசா உங்களுக்கு இதுல தேவைப்படாது. சரியா? அதோட இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்ன சொன்னா, நீங்க இந்த எல்எல்பி டிகிரிக்கு உள்ளுக்கு போகணும்னு நினைச்சா, படிக்க போகணும்னு நினைச்சா உங்களுக்கு கட்டாயம் தேவையான ஒன்று இதுல சொல்லப்பட்டிருக்கு, இந்த செலெக்ஷன் டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணி இருக்கணும். அடுத்த இதுல உங்களுக்கு நீங்க திரும்ப டவுட் செஷன்ல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏ லெவல்ல 3 பாடம் இருந்தா ஓகேயா, 3 டெஸ்ட் இருந்தா ஓகேயா, அது ஓகே. 3 டெஸ்ட் குறைஞ்சு. அடுத்தது காமன் ஜெனரல் டெஸ்ட்னு சொல்லி ஓயூஎஸ்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லியும் ஒன்று இருக்கு. அதுவும் ஓகே. அது செனட்டால அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அது டிரெக்டாவே உங்களுக்கு என்ட்ரி தருவாங்க. அடுத்தது கொமன் ஜெனரல் டெஸ்ட். அந்த கொமன் ஜெனரல் டெஸ்ட்லையும் இருக்கணுமா இல்லையா, அது தேவையில்லை.
அடுத்த ஓ லெவல்ல இங்கிலீஷ் தேவையா இல்லையா? ஓ லெவல்லயும் இதுல இங்கிலீஷ் தேவையில்ல. அப்ப உங்களுக்கு ஏ லெவல்ல 3 பாடம் எஸ் இருந்தா காணும். புது சிலபஸ் ஒரே சிட்டி. அடுத்த அப்ளிகேஷன் 20ஆம் தேதி நேற்று போடப்பட்டது. நேற்று முந்தின நாள். க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 20ஆம் தேதி டிசம்பர். சரியாக 1 மாதத்துல அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். அடுத்தது செலக்ஷன் டெஸ்ட் பிப்ரவரி 9ஆம் தேதி நடக்கும். கிட்டத்தட்ட நவம்பர் 20, டிசம்பர் 20, ஜனவரி 20. கிட்டத்தட்ட 2 மாசமும் அங்கே ஒரு 20 நாள் கிட்ட இருக்கு. ஒரு 2 மாசம் 20 நாளும். அப்போ உங்களுக்கு வேண்டிய டைம் இருக்கு. நீங்க படிச்சு கொள்றதுக்கு. எஸ்எல்கியூஎஃப் இல்ல சில ஆட்கள் போடுறீங்க ப்ளீஸ் டோக் கிளியர்ன்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் நான் கதைக்கிறது கிளியரா சொல்லி. அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா யாரும்? இருந்தா உடனே சொல்லி. அடுத்து ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 6000. முதல்லாம் 600, 1000 சொல்லி போடுறது. இப்போ 6000. ஃபீஸே 6000. அடுத்தது உங்களுக்கு டோட்டல் கிரெடிட்ஸ் 123 கிரெடிட்ஸ் வரும் டோட்டலா. ஒரு கிரெடிட்டுக்கு 2180 ரூபாய். 123 கிரெடிட்டுக்கும் கவுண்ட் எரரா விட்டு விட்டு வருதா? ஹெட்செட் அப்படி கதைக்கிறேன். இப்போ இப்போ கேக்குது தானே பேசுறது? ரைட், ஓகே. இப்போ டோட்டலா 2,86,140 ரூபா. சரிதானே? இதுதான் டோட்டல் கோஸ்ட்னு சொல்லியே போட்டிருக்குது. அப்ப உங்களை பார்த்துக்கொள்ள வேண்டியதான் இன்ஸ்டால்மெண்ட் பெர் இயர்னு சொல்லி ஒவ்வொரு வருடத்துக்குரிய இன்ஸ்டால்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 70% கட்டணும். அப்ப உங்களுக்கு விளங்கும். இந்த இதுல 2,86,140 ரூபாயில 70% முன்கூட்டியே கட்டிடணும். அடுத்த 6 மாசத்துக்கு பிறகு பேலன்ஸ் 30% கட்டணும். பிளஸ் 3,100 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு சொல்லியிருக்கு. இதுல உங்களுக்கு பாருங்க, இதுல ஸ்காலர்ஷிப் அது எல்லாமே இருக்கு. நீங்க அந்த வெப்சைட்டுக்குள்ள கொஞ்சம் போய் தேடி பாருங்க. ஃபீஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்னு சொல்லி வர எஜுகேஷன் லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுகளை பாருங்க. அடுத்தது நாங்க டிரெக்டாவே அந்த ப்ராஸ்பெக்டஸ்க்குள்ள போய் பார்ப்போம். உங்களோட ப்ராஸ்பெக்டஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். அதை பார்த்துட்டு நாங்க அடுத்த உங்களோட வளவாளர்கள் எல்லாரும் பேசுவாங்க. பேசும்போது உங்களுக்கு முக்கியமாக தான் தேவை. நான் இதுல எல்லாத்தையும் கொண்டு போக மாட்டேன். இந்த ப்ராஸ்பெக்டஸ் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடப்பட்டிருக்கு. அதை பார்த்துக்கொள்ளுங்க. இதுல நான் சொல்ல வேண்டியது குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். ரைட், இந்த இருக்கு அட்மிஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ் இதுல சொல்லப்பட்டிருக்கு. குவாலிஃபிகேஷன் தான் அது. ரைட், அது ஆல்ரெடி சொல்லிட்டோம். அடுத்தது செலெக்ஷன் டெஸ்ட் சம்பந்தமா பாருங்க. இதுல 9ஆம் தேதி பிப்ரவரி 2025 செலெக்ஷன் டெஸ்ட் நடக்கும். அடுத்தது கேண்டிடேட்ஸ் மஸ்ட் சிட் த செலெக்ஷன் டெஸ்ட் அட் த ஸ்பெசிபிக் ரீஜனல் சென்டர். அது ரீஜனல் சென்டர் 9 ரீஜனல் சென்டர் இருக்கு. நீங்க அப்ளை பண்ற அந்த ரீஜனல் சென்டர் கூடாக அதுல தான் நீங்க இது பண்ணணும். அதுல மொத்தமா 4 பேப்பர் வரும். உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள்லயே நடக்கும். பேப்பர் 1 பொது அறிவு 100 மார்க்ஸ். எல்லாத்துக்கும் 100 100 தான். ஒரு மணித்தியாலம் தான். சரியா? ஆனா அந்த த்ரெஷ்ஹோல்ட் மார்க்ஸ் சொல்றது. த்ரெஷ்ஹோல்ட்னு சொன்னா குறைஞ்சது அவ்வளவு எடுத்திருக்கணும். அவ்வளவு எடுத்தாதான் நீங்க அடுத்தது போலும். 300க்கு மேல எடுத்தா கூட அந்த ஒரு சப்ஜெக்ட்ல அவங்க சொன்ன அந்த த்ரெஷ்ஹோல்ட் மார்க்ஸை விட குறைய எடுத்தா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கிடைக்காது. அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் ஒரு பேப்பர், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஐக்யூன்னு சொல்றது. அடுத்தது ஜென்ரல் நாலேஜ். அடுத்தது கம்ப்ரிஹென்ஷன். உங்களுக்கு தமிழ், நீங்க தமிழ் தான் அனைமா சூஸ் பண்ணீங்க. கம்ப்ரிஹென்ஷன். அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்லி இன்னொரு பாடம் இருக்கும். இதுல பாருங்க, இதுல எல்லாம் 3 பேப்பரும் 20 மார்க்ஸ். குறைஞ்ச 20 எடுத்தா போதும். குறைஞ்சதுன்னு சொன்னா அந்த கட் ஆஃப் வச்சுதான் பார்ப்பாங்க. ஆனா 20 மார்க்ஸ் எடுத்திருக்கணும் பாஸ். இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா மொத்தமா 400 மார்க்ஸ் வரும். அந்த 400 மார்க்ஸ்ல ஒவ்வொன்றுலயும் டொப்பா எடுத்துட்டு ஒரு பாடத்துல நீங்க இந்த 20 குறைய எடுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க அவுட். அடுத்தது ஜென்ரல் நாலேஜ்ல த்ரெஷ் ஹோல்ட் 10 தான் போட்டிருக்கு. அடுத்தது இந்த ரீஜனல் சென்டர்ஸ் போட்டிருக்கு. இங்கதான் பாடங்கள் நடக்கும். எல்லா இடத்துலயும் இல்லை. அது ஸ்டடி சென்டர்னு சொல்லியிருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும். ஆனா அங்க இல்ல, ஒவ்வொரு ரீஜனல் சென்டர் கொழும்பு, கண்டி, மாத்தறை, ஜஃப்னா, வெட்டிக்குள, அன்றாபுர, பதுல்ல, குர்நாயில, ரத்னபுரம்னு சொல்லி ரீஜனல் சென்டர்ஸ் இருக்கு. இங்கதான் உங்களுக்கு இது நடக்கும். இதுல அலோகேட்டட்
நம்பர் ஆஃப் சீட்ஸ் எத்தனை பேர் செலக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியும் போட்டிருக்கு. இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? கொழும்புல 200, கேண்டியில 120 அப்படி ஃபுல்லா போட்டிருக்கு. அதையும் கொஞ்சம் நீங்க அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல ஃபுல் டீட்டெயிலா இருக்கு. அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். ரைட். அடுத்து ஒவ்வொரு ரீஜனல் சென்டருக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் வரும். நீங்க இப்ப உதாரணமா ட்ரிங்கோவை சேர்ந்த ஒரு ஆள்னு சொன்னா, திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு ஆள்னு சொன்னா, திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு ஆளுக்குரிய அந்த சென்டர் எங்க வரும்னு சொன்னா பெட்டிக்குளம். சரியா? பெட்டிக்குளம். அந்த பெட்டிக்குளோ தான் வரும் கிட்டத்தில் உள்ள சென்டர், ரீஜனல் சென்டர். அப்ப அந்த பெட்டிக்குளோவில் 75 பேர் உள்வாங்குவாங்க. அப்ப அந்த பெட்டிக்குளவு தனியாக ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் ஒன்று வரும். அப்ப அதுல 75 பேரை எடுத்துட்டு அதுல கட் ஆஃப் வச்சுக்கொள்ளும் உங்களுக்கு. அதான் சிஸ்டம் இது. ரைட். முதல் ஒரு டைம் இருந்தது, ஐலண்ட் வைடா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு கட் ஆஃப் வச்சு ஐலண்ட் ரேங்க் கொண்ட போட்டாங்க, மெரிட் பேசிஸ்ல கொடுத்தாங்க. ஆனா அது பழைய சிஸ்டத்தின்படி திரும்ப பழையபடி கொண்டு வந்து ஒவ்வொரு ரீஜனல் சென்டருக்கு ஏத்த மாதிரி இப்ப அந்த கட் ஆஃப் அவங்க வச்சு கொள்றாங்க. நீங்க பிறகு இதுல சொல்லப்பட்டிருக்கு, please note that the number of placement seats available at each regional center will be filled strictly in the descending order of the marks obtained by the candidates. உங்களுக்கு தெரியும், அந்த கட் ஆஃப் வச்சு அவங்க அந்த டிசெண்டிங் ஆர்டர்ல எடுப்பாங்க செலெக்ஷன் டெஸ்ட்ல. பிறகு இந்த நீங்க அந்த ஃபில் பண்ணும்போது அந்த இடத்தை வேற ரீஜனல் சென்டர்ல இருந்து நீங்க அப்ளை பண்ணியிருந்தா அவங்கள இங்க கொண்டு வந்து போட மாட்டாங்க கடைசியில். சரி, அது ஒரு கண்டிஷன். மீடியம் ஆஃப் செலெக்ஷன் டெஸ்ட் அது 3 மொழியிலே நீங்க தோற்றலாம். சிங்களம், தமிழ், இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்க எந்த மொழியில தோற்றுறீங்களோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதான் உங்களோட மீடியமா இருக்கு, நீங்க படிக்கிற மீடியமா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இப்போ ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டிருக்கிறாங்க, தமிழ்ல தொடங்கினாலும் நீங்க அடுத்தடுத்த வருடங்கள்ல நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லா இங்கிலீஷ்ல அப்படியோ மாறிக்கொண்டு போகும். ரைட், அது ஒரு விஷயம். இப்படி எப்படி நீங்க அந்த ரீஜனல் சென்டரை நீங்க செலக்ட் பண்றது, அது ஒரு விஷயம் உண்டு. கேண்டிடேட்ஸ் must select the regional center located in the province. இப்போ நீங்க கிழக்கு மாகாணத்துல நான் இருந்தா இல்லாட்டி நிரந்தர வதிவிடம் சொல்றது, நிரந்தர வதிவிடம் உங்களுக்கு தெரியும், அந்த ஜிஎஸ் கேரக்டர் எடுப்போம், அந்த DS4 சர்டிபிகேட்னு சொல்றது. அதை கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க இன்டர்வியூ போகும்போது நீங்க அதை சப்மிட் பண்ண வேண்டி வரும். அப்ப அதுல தான் உங்களுக்கு விளங்கும் நீங்க எந்த ரீஜனல் சென்டருக்குரிய ஆளுன்னு சொல்லி விளங்கும், உங்களோட பெர்மனன்ட் ரெசிடென்சின்னு சொல்றது. அப்ப நீங்க அதைத்தான் தெரிவு செய்யணும். இப்ப நான் திருவண்ணாமலைன்னு சொன்னா நான் தெரிவு செய்ய வேண்டியது மட்டக்களப்புல தான் அந்த ரீஜனல் சென்டர் இருக்கு நான் அப்ளை பண்ண போறது. ரைட். பிறகு நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல என்ன செய்யணும் சொன்னா, ஜிஎஸ் ஊடாக அந்த DS4 சர்டிபிகேட்டை அந்த பெர்மனன்ட் ரெசிடென்சியை ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க சப்மிட் பண்ணணும். அது சப்மிட் பண்ணப்படாத பட்சத்துல அது கட்டாயம் கம்பல்சரின்னு சொல்லியிருக்கு. பட்சத்துல உங்களுக்கு அந்த இடம் கிடைக்காம போகும். இதான அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த படிக்கிறது சிங்கள, தமிழ், இங்கிலீஷ்ல நடக்கும். அந்த இதுல போட்டிருக்க பாருங்க, அப்ப சொன்ன மாதிரி இங்கிலீஷ் வில் பி இன்க்ரிமெண்டலி இன்க்ரீஸ் லெவல் வைஸ்ன்னு சொன்னா அந்த படிப்படியாக அந்த நோட்ஸ் இதுகள்லாம் பிறகு இங்கிலீஷா மாறிக்கொண்டு போகும். ரைட். அநேகமா இது மற்ற சிலபஸ் எல்லாம் இருக்கு, இதுக்குள்ள தேவையில்லை உங்களுக்கு. இது முக்கியமா ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு கோர்ஸ் உண்டு. அப்ப இதுல பாஸ் பண்ணுனா உங்களுக்கு அடுத்தடுத்த உங்களோட லோயர் தொழிலுக்கு நீங்க போகக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க எல்லாம் ஓகே, குவாலிஃபிகேஷன் ஓகேன்னு சொன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். இதுல ஒரு நான் காட்டினேன், இந்த இதுல அப்ளை ஆன்லைன் சொல்லி அந்த வெப்சைட்லயே இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கீழே கடைசியாக இப்ப போறப்பட்டிருக்கு, அதான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன். இதுல நான் ஃபுல்லா விளங்கப்படுத்த நான் வெளிக்கிடல, டைம் போதாது, இன்னொரு டைம்ல விளங்கப்படுத்தணும். இதுல பாருங்க, இதுல நீங்க ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருந்தா யூசர் நேம் பாஸ்வேர்டு போகலாம், அல்லது கிரியேட் நியூ அக்கௌண்ட். நீங்க அக்கௌண்டே இல்லைன்னு சொன்னா நீங்க பிறகு இதுல கிரியேட் பண்ணலாம். இது என்கிட்ட நான் ஆல்ரெடி ஒரு சாம்பிளுக்காக வேண்டி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை பாருங்க, இந்த பேரோட இந்த ஐசி நம்பரை இதுல வருது. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மை அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தா அப்ளிகேஷன்ஸ் காட்டும். இல்லாட்டி அட் நியூ அப்ளிகேஷன் சொல்ற அந்த இதுக்குள்ள போய் சரியா உங்களோட இதெல்லாம் நிரப்புவீங்க. இதுல எல்லாம் கேட்கறாங்க பாருங்க, இதுல எல்லாம் தேவையில்லை, நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ரோக்ராமை நீங்க செலக்ட் பண்ணும்போது இதுல நிறைய பேர் பிளவுறது, சரியா? இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல 2 லோன்னு சொல்லி இருக்கு.
அதுல நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது பேச்சுலர் ஆஃப் லாஸ் LW இருக்கு. LXன்னு சொன்னா இது லோயர்ஸுக்கு கால் பண்ணுவாங்க. லோயர்ஸ் சொன்னா அது இப்ப உதாரணமா இது லோ காலேஜ் முடிச்சுட்டு வராக்கள் ஒரு டிகிரியை முடிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு இதுல நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஏ-லெவல் குவாலிஃபிகேஷனோட LW பேச்சுலர் ஆஃப் லாஸ் இதை செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்க. நான் இப்போ திருவண்ணாமலைன்னு சொல்றது திருவண்ணாமலை, பிறகு மெட்ரிகுலர் சென்டர் ஒட்டோவா வரும். அதில் நீங்க அதை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மீடியம் மெட்ரிகுலர் சென்டர்ல நீங்க நான் அப்போ இதை கால் பண்ண டைம்ல தமிழும் இங்கிலீஷும் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா நீங்க தமிழை செலக்ட் பண்ண விரும்புனா நீங்க தமிழை செலக்ட் பண்ணுங்க. இந்த முறை அந்த நான் இதை காட்டினேன் அந்த எத்தனை இதுல அலோகேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி. ஆனா போன வருஷம் வெளியிடப்பட்ட அந்த இதுல LLB ப்ராஸ்பெக்டஸ்ல கிளியரா இப்ப கொழும்புன்னு சொன்னா 200 சீட், அது தமிழ் மீடியம் எத்தனை இங்கிலீஷ் மீடியம் எத்தனைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இதுல இவங்க இந்த மாதிரி சொல்லல, ஏனோ தெரியல. ஆனா எதுவும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ரைட், இதுல நீங்க எல்லாத்தையும் நிரப்பிட்டு A-level O-level குவாலிஃபிகேஷன் அப்ளை அண்ட் பே அப்ளை பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா நீங்க பிறகு பேமெண்ட் கேட்வேக்கு போகும். அதுல 2-3 ஆப்ஷன் வரும். நீங்க அந்த பேமெண்ட்டை அதுல செஞ்சு கொள்ளலாம். ஓகே, நான் இப்ப கூட டைம் எடுத்துட்டேன். கூட டைம் நான் எடுக்கல, தொடங்குறது கொஞ்சம் டிலே ஆயிட்டு. இப்ப நான் ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டா தான் போகும். அடுத்தது நான் 4 வளவாளர்களும் உங்களுக்கு இதுல வந்து கதைப்பாங்க. 4 வளவாளர்களும் அதுல முதலாவதாக 3வது சப்ஜெக்ட் உள்ளது. நான் நினைக்கிறேன் 3வது சப்ஜெக்ட் கம்ப்ரிஹென்ஷன். இலங்கையிலே தமிழ் மீடியத்துக்கு ஃபேமஸான ஒரு ரிசோர்ஸ் பர்சன் கீர்த்திராஜன் சார்னு சொல்லி நான் பேமெண்ட் சம்பந்தமா பிறகு கதைப்போம். நான் அதை உங்களுக்கு தனியா அப்ளை பண்றதுக்கு நான் 1 மந்த் இருக்கு தானே, அதை விளங்கப்படுத்துவேன். கம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட் கிரகித்தல்னு சொல்லி தமிழ் லாங்குவேஜ் தான் அது. அப்ப அதை கீர்த்திராஜன் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீண்ட காலமாக நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். நிறைய சக்சஸும் வந்திருக்கு எங்கட இந்த லோ காலேஜ் அல்லது LLB நடத்தினதுக்கு. அப்ப சார் நான் ஜாயின் பண்ணி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா சார் ஜாயின் பண்ணி இருக்கீங்களா சார்? சார் காணல் இன்னும். சார் வேற பேர்ல எதுவும் வந்திருக்கீங்களா இதுல? 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ்ன்னு சொன்னா நாங்க எல்லாம் நாங்க இதுல டிஸ்கஸ் பண்ண. வணக்கம் பிள்ளைகள். பிள்ளைகள் நான் கதைக்கிறது ஓகேயா? விளங்குதா? ரைட். வணக்கம் பிள்ளைகள். நான் இப்ப உங்களுக்குரிய செமினார் ஸ்டார்ட் பண்ற நேரமே யாழ்ப்பாணத்துல வந்து மழை ஆரம்பித்து விட்டது. அடாது மழை பெய்தாலும் விடாது எங்களுடைய செமினாரை நாங்கள் கொண்டு செல்லுவோம். எனக்கு தரப்பட்ட மணித்தியாலம் வந்து கால் மணித்தியாலம் 15 நிமிடங்கள். அதுக்குள்ள உங்களுக்கு மிக முக்கியமான பல விடயங்களை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து இந்த வகுப்பை வந்து ஒழுங்குபடுத்தி தந்த ஐக்யூ சென்டர் சலாம் சார் அவர்களுக்கு முதல்ல வந்து நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த LLB சார்ந்த கிரகித்தல் பாடம் சார்ந்த ஒரு சில விடயங்களை இன்றைக்கு நாங்கள் சொல்ல முடியும். உண்மையிலே பார்த்தோம்னு சொன்னாப்பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற காலம் வந்து 2 மாதம். 2 மாதத்துக்குள்ள வந்து நாங்கள் கூடிய பயிற்சியை வந்து பெற வேணும். நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 அல்லது 6 பேப்பர் இந்த 2 மாதத்துக்குள்ளேயும் வந்து செய்து விடுவேன். கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட படித்த இந்த ஐக்யூ சென்டர் ஊடாக எங்கள்கிட்ட படித்த பிள்ளைகள் வந்து நல்ல புள்ளிகளை வந்து பெற்றிருக்கிறார்கள்.
இன்றைக்கும் கனவேர் வந்து லோயரா இருக்கிறோம். இப்போ நேற்று கூட நான் கொழும்பில லோ காலேஜில் வந்து கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னிட்ட படித்த மாணவர்கள் இந்த ஐக்கியூ சென்டரினூடாக படித்த மாணவர்கள் பலர் வந்து லோயராக இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே நேற்று கேட்ட பொழுது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அப்ப அதே மாதிரி நீங்களும் நாளைக்கு இந்த 2 மாதம் கடின உழைப்பொன்றை நீங்கள் போட்டீங்களாக இருந்தால், கட்டாயம் நல்ல திறமையோட, நல்ல ஆர்வத்தோட 2 மாதம் வந்து நீங்கள் ஒரு கடின உழைப்பை போடுவீங்களாக இருந்தால், நீங்க கட்டாயம் இன்ட பண்ணலாம். நாங்கள் முழுமையான சப்போர்ட் செய்வோம். இரவு பகல் பாராது நாங்கள் வந்து முழுமையான சப்போர்ட் செய்வோம். வைக்கு சென்ற சார் உங்களுக்கு எல்லாம் உடனுக்குடன் வந்து வீடியோ ரெக்கார்டிங் தருவார். உங்களுக்கு தெரியாது நாங்கள் உங்களுக்காக இந்த வைஃபை கனெக்ஷன் கூட, அதாவது வந்து ஃபைவர் என்ற கனெக்ஷன் கூட எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக தருவதற்காக, உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் கிளியராக தீர்ப்பதற்காக ஃபைவர் கனெக்ஷன் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். என்று சொன்னா எங்களுடைய கிளாஸஸ் வந்து நீட்டாக இருக்க வேணும். நீட்டாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்க வேணும். நீங்கள் சிறப்பான சித்தியை பெற வேணும். நீங்க நாளைக்கு லோயரா இருக்க வேணும். அதான் எங்களுடைய ஆசையும். அப்ப அதனால இந்த 2 மாதத்துக்குள்ள நாங்கள் இந்த கிரையில்தல் சம்பந்தமாக என்னென்ன விடயங்களை வந்து நாங்கள் படிக்க போறோம்ன்றத கொஞ்சம் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொள்றேன். முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், கிரகித்தல்ல வந்து பைக்கு மாதிரி நல்ல ஷார்ட்கட் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த ஷார்ட்கட்டை வந்து நான் கட்டாயம் சொல்லித் தருவேன். அப்ப அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஐக்கு கிளாஸுக்கு வந்து ஒழுங்காக வாரது மாதிரி, பொதுறிவு கிளாஸுக்கு ஒழுங்காக வாரது மாதிரி, இங்கிலீஷ் கிளாஸுக்கு ஒழுங்காக வாரது மாதிரி, இந்த கிரகித்தல் கிளாஸ்லையும் வந்து நீங்கள் ஒழுங்காக வந்தால் அந்த ஷார்ட்கட்டை நான் சொல்லித் தருவேன். அந்த ஷார்ட்கட்டை பிடிக்கலாம். அதே இதில் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அப்ப அதனால ஷார்ட்கட் வந்து வகுப்பில வந்து விளங்கப்படுத்துகின்ற வேளையில நீங்கள் வகுப்பில வந்தால்தான் இன்னும் கூட நீங்கள் என்ன கேள்வி கேட்டு என்னட்ட இருந்து பல விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்ப முதலாவது நீ வகுப்பை வந்து ஒழுங்குபடுத்த வேணும். ஒழுங்காக வர வேணும். உங்களுக்கு ஃபாரூசலாம் சார் எல்லாம் உடனுக்குடன் எல்லாம் செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னு சொன்னா அவரோட நான் கிட்டத்தட்ட நேரடியாகவும் சூம் மூலமும் கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேல பயணிச்சு கொண்டிருக்கிறேன். சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு சென்டராகத்தான் இந்த ஐக்கு சென்டர் இருக்குது. அப்ப அவரூடாக எல்லா விடயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப முதல்ல வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒழுங்காக வர வேணும். நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அனுப்பி வைப்போம். அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்ப உதாரணமாக சனிக்கிழமை கிளாஸ் என்று சொன்னால், ஒரு வியாழக்கிழமை அளவிலேயே நாங்கள் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து அனுப்பி வைப்போம். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பிடிஎஃப்ல இயலுமான வினாக்களை வந்து செய்து கொண்டு வர வேணும். செறிபிழை என்பது வேற பிள்ளைகள், அது வேற விஷயம். ஆனால் இயலுமான வரைக்கும் அந்த வினாக்களை வந்து செய்து கொண்டு வர வேணும். உதாரணமாக அகராதி வரிசை சார்ந்த வினாக்கள் முதலாவது வினாவாகவே அதுதான் இடம்பெறுது. அகராதி சார்ந்த வினாக்கள். அப்ப அகராதி சார்ந்த வினாக்கள்னு சொன்னா அகராதி சார்ந்த வினாக்களை எப்படி நாங்கள் ஷார்ட்கட்டாக அந்த விடையை வந்து பெற்றுக்கொள்வது அதெல்லாம் நான் சொல்லித் தருவேன். அப்ப நீங்களும் இயலுமான வரைக்கும் உங்களோட டைமை கொடுத்து நீங்க செய்து கொண்டுறணும். நாங்க பிறகு சொல்லித் தருவோம். அதை விட நீங்கள் இப்பவே ஒரு சில விடயங்களை பாடம் பண்ணி வச்சுக்கணும். என்னன்னு சொல்லி சொன்னா, அப்ப உதாரணமாக 5 புள்ளிகள் 10 புள்ளிகளுக்கு வருகின்ற சில சில கேள்விகள் இருக்குது. உதாரணமாக மரபு தொடர் 1 புள்ளிக்கு வரும். அடுக்கு தொடர் 1 புள்ளிக்கு வரும். இரட்டை கிளவி 1 புள்ளிக்கு வரும். இப்படி ஒரு 4-5 தொடர்கள், ஒத்த சொல்லு, எதிர்ச்சொல் எல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு புள்ளிக்கு. அப்ப நீங்க எல்லாம் O level படிக்க 5 புள்ளிக்கு 10 புள்ளிக்கு படிச்ச விடயம் எல்லாம் இந்த கிரகித்தல்ல வந்து 1 புள்ளிக்கு வரும். மற்றது இன்னும் ஒன்று கவனிங்க பிள்ளைகள் வந்து, கிரகித்தல் என்றது இது மொழித்திறன் சார்ந்த கிரகித்தல். சாதாரணமான கிரகித்தல் அல்ல. மொழித்திறன் சார்ந்த கிரகித்தல்ன்னு சொன்னால், தமிழ்ல வந்து கூட விஷயங்களை நீங்கள் இப்பவே தேட வேணும். நாங்களும் தருவோம். இப்ப நான் தர்ற கேள்விகளே பரீட்சையில வந்து இடம்பெறுது. ஆனாலும் நீங்களும் கொஞ்சம் முதலே தேடி வைக்க வேணும். அப்ப இன்றே செய் அதை நன்றே செய் என்ற அடிப்படையில இன்றைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கு உங்களுடைய இந்த வளவாளர்களுடைய இந்த கைட் வந்து முடிஞ்சா பிறகு பாருசலாம் சார் இன்னும் அந்த அப்ளிகேஷன் சம்பந்தமான இன்னும் பல விடயங்களை உங்களுக்கு சொல்லுவார். அது முடிய நீங்கள் இரவு 10 மணி ஆனாலும் பரவாயில்லை, எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு இன்றைக்கே தேடுங்கோ. சின்ன சின்ன விஷயங்களாக தேடுங்கோ.
அவசரப்படாமல் ஆறுதலாக சில விடயங்களை தேடி வையுங்கோ. நான் சொல்றது இந்த தொடரியல் சம்பந்தமாக இதெல்லாம் ஒரு 5, 6 மார்க்ஸ் தான் வரப்போகுது. அவலத்தை நீங்கள் சிம்பிளாக பார்த்து வச்சிருங்கோ. அதே மாதிரி பிள்ளைகள் வந்து ஒத்த சொல், எதிர்ச்சொல்லையும் சிம்பிளா பார்த்து வச்சுங்கோ. இப்படி பாடமாக்குற விடயங்கள் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100க்கு ஒரு 10 புள்ளிக்குள்ளாம் வரப்போகுது. மிச்சமெல்லாம் கிரகித்தல், அதாவது வகுப்பில செய்கின்ற 90% பகுதிகள் எல்லாம் நீங்கள் வகுப்பில வந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள். அதாவது வந்து நாங்க ஷார்ட் கட்டாக சொல்லி தருவோம். சரி, அப்ப கட்டாயம் ஒழுங்கு என்பது மிக முக்கியமான விடயம். தரப்படுகின்ற பிடிஎஃப் வந்து பிள்ளை நீங்க செய்து பார்க்கணும். பிழை என்றாலும் பரவாயில்லை. பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அதை வந்து விளங்கப்படுத்துவோம். விளங்கப்படுத்துகின்ற வேளையில நீங்க சந்தேகங்களை கேட்கலாம். 4வது பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அந்த கிளாஸஸ் முடிஞ்ச பிறகு வீடியோ ரெக்கார்டிங் வந்து வழங்கப்படும். அதை விட என்னுடைய கிரைத்தல் கிளாஸ் கிழமையில 2 நாள் நடக்கும் பிள்ளைகள். அதுவும் ஃபேருசலாம் சார் உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணுவார். 2 நாள் நடக்கும். ஒரு ஒரு நாள் நடக்கிற கிளாஸ் வந்து 1.5 மணித்தியால் நடக்கும். 2 நாள் இன்றைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மணித்தியால கிளாஸஸ் பிள்ளைகள் நடக்கும். ரைட் சிதான பிள்ளை. அப்ப நான் கன நேரம் எடுத்துக்கொள்ளல. சார் உங்களுக்கு மேலதிகமான விளக்கங்கள் தருவார். அடுத்தடுத்த வளவாளர்களுக்கும் நாங்க சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டி இருப்பதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் பிள்ளைகளா. ஓகே ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். இப்போ சாரை பத்தி நான் கூடுதலா சொல்ல தேவையில்லை, தெரிஞ்சிருக்கும். சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நாங்க ஒரு 6 வருஷத்துக்கு மேல ஐக்கியூ சென்டர் கூடாக பயணிச்சு கொண்டிருக்கிறோம். நிறைய பிள்ளைகளை இந்த எல்எல்பி டிகிரிக்கு நாங்க தயார்படுத்தி அனுப்பியிருக்கிறோம். செலெக்ஷன் ஆயிருக்கிறாங்க. ஒவ்வொரு இயரும் நிறைய பிள்ளைகள் போய் கொண்டு இருக்காங்க. எந்த இடத்துலையும் கேட்டாலும் உங்களுக்கு ஐக்கியூ சென்டர் பத்தி சொல்லுவாங்க. அங்க உள்ள வளவாளர்களையும் பத்தியும் உங்களுக்கு நான் அந்த சரியா ஃபுல்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்க வார கிழமை ஒரு ஒரு சப்ஜெக்டா முடிஞ்சிருக்கு. மற்ற சப்ஜெக்டும் வந்து கதைப்பாங்க மற்ற வளவாளர்களும். அடுத்தது வார கிழமை திங்கள்ல இருந்து நாங்க அந்த கிளாஸஸ் நாங்க ஸ்டார்ட் பண்றது இருக்கிறோம். அந்த டைம் டேபிள் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் போடுவேன். சார் சொன்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 months தான் இருக்கு. 2 மாதம் தான். 2 மாசம் நாங்க ஃபுல்லா மினக்கட்டோம்னு சொன்னா நல்ல ஒரு சக்சஸ் ரேட் ஒன்று எடுக்கணும். அடுத்தது எங்கள்ல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா நாங்க, அதாவது நான் ஐக்கியூ சென்டர் பர்சனலா என்ன செய்யறேன்னு சொன்னா பேமெண்ட்டை செஞ்சு சிங்கள கிளாஸஸுக்கு, இப்போ சிங்கள ஊடகங்கள்ல கூடுதலா நிறைய கிளாஸஸ் நடக்குது. அவங்க ஃபேமஸான ஆட்கள்ல கிளாஸஸுக்கு போயிட்டு அந்த ஹேண்ட் அவுட்ஸை கூட நாங்க சில ஹேண்ட் அவுட்ஸ் எடுத்து அதை டார்கெட் பண்ணி நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த கைடன்ஸையும் நாங்க கொண்டுட்டு போறோம். அதுக்கு பேமெண்ட் செஞ்சு தனியே போறோம். நான் போயிட்டு அந்த ஹேண்ட் அவுட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க சொல்ற சில டார்கெட் பண்ற விஷயங்களையும் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இதுக்குள்ள உள்ளடக்கி அந்த விஷயங்களையும் நாங்க இதுக்குள்ள கொண்டுட்டு போறோம். இப்ப அடுத்தது 2வது சப்ஜெக்ட் ஐக்கியூ. உங்களுக்கு தெரியும், அது நெடுநாளா எங்க ஐக்கியூ சென்டர்ல சியாத் சார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அவர் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். அவர் ஒரு டீச்சர். ஆனா நல்ல ஒரு டேலண்டான ஒரு ஆள். கிட்டத்தட்ட அவரும் ஒரு 6 வருஷமா ஐக்கியூ சென்டர்ல வேற போட்டி பரீட்சைகளுக்கு நாங்க கொண்டு போறோம் அவரை வச்சுக்கொண்டு. அவரும் நிறைய டேலண்ட் உள்ள ஒரு ஆள். அவரும் சில விஷயங்களை தொட்டு கொண்டு போவார். எப்படி போன வருஷம் அல்லது அதுக்கு முதல் வருஷம் என்ன மாதிரி இந்த தயார்படுத்தல் வகுப்புகளும், அடுத்தது என்ன மாதிரி எக்ஸாம் பேப்பர்ஸ் அமைஞ்சுன்னு சொல்லியும் சில விஷயங்களை சொல்லுவார். நான் நினைக்கிறேன் அவர் ஜாயின் பண்ணி இருக்கிறார்னு சொல்லி இன்னும் ஜாயின் பண்ணி இருந்தார். 8:45 தானே வர சொன்னாங்க. அப்ப அதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு டவுட் ஒன்று கேட்கறேன்னு சொன்னா ஒரு ஆள் ஒரு டவுட் கேட்கலாம். கேட்டுட்டு நாங்க சேர வரக்குள்ள அடுத்த இதில் ஜாயின் பண்ணிட்டு கொண்டு போகலாம். ஒரு டவுட் ஒன்று கேளுங்க. ஒரு ஆள் யாரும் ஏதாவது இருந்தா சார். சொல்லுங்க. ஒரு ஆள் தானே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார், ஐ எம் இன் நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட் சார். ஓகே. நான் கொழும்புல தான் இருக்கிறேன். ஓகே. அப்ப நான் அப்ளை பண்ண முடியுமா சார்? நீங்க இப்ப பெர்மனன்ட் ரெசிடென்சி உங்களுக்கு நெருங்கியா தானே? நிரந்தர வதிவிடம் எங்க உங்களோட? நுவரெலியா சார். நுவரெலியா. அப்ப நுவரெலியான்னு சொன்ன இதுல பாருங்க, நீங்க அப்ளை பண்ணும் போதே காட்டும். இதுல போட்டோவா வரும். அது நுவரெலியா பாருங்க. இதுல நுவரெலியான்னு சொன்னா நான் நினைக்கிறேன் ஹெட்டனா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நான். சார், நான் நுவரெலியா இருக்கேங்க சார். ஆனா இதுல சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க சார். இப்ப கொழம்பு டிஸ்ட்ரிக்ட் 200 சீட்ஸ் தான் அப்படின்ட்டுங்க.
ஓ அதுல கொஞ்சம் கூட. உங்களுக்கு கண்டி தான் இருக்கு. நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னா கண்டி தான் உங்களோட சென்டர், ஓகே சார். ஸ்டடி சென்டர், அகாடமிக் சென்டர் கண்டியா தான் இருக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். சரியா? யாச்சு இன்னும் ஜாயின் பண்ணல. இன்னொரு கதைங்க பிரச்சனை இல்லை. இடையில கதைச்சு நான் சார் வரும்போது கொடுப்பேன் டைம். சார் முதல் பழைய சிலபஸ் இருந்த டைம்ல இப்ப யாழ்ப்பாணத்தால் கொழும்பு ஓப்பன் யூனிவர்சிட்டி அந்த 200க்குள்ள அங்கத்தைய போட்டு எழுதி கிடைச்சிருக்கு தானே. இப்ப இருக்கா சார் வெளியிடத்துக்கு எழுதலாம் அப்படின்னு? இல்ல அது இப்படித்தான். என்னன்னு சொன்னா மீடியம் இருக்கு தானே. முதல் நடந்தது நீங்க சொல்ற விஷயம் சரி. மீடியம் சில இடங்கள்ல இல்ல. இப்ப குறிப்பிட்ட மீடியம் இப்ப உதாரணமா இங்கிலீஷ் மீடியம் முதல் அப்ளை பண்ணும்போது நான் நினைக்கிறேன் கண்டியிலையும் கொழும்புலையும் தான் இங்கிலீஷ் மீடியம் இருந்தது. அப்ப எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஆக்களும் அங்க அப்ளை பண்ணக்கூடியதா இருந்தது. ஆனா இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்ப அந்தந்த ஏரியா ஆக்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணுமே. இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா இப்ப ஐலண்ட் வைடா ஓப்பனா போட்டு விட்டா அந்த ஃபுல்லா காம்படிஷன் வந்துடும். அதால சில இடங்கள்ல இருந்து ஆக்கள் அந்த பிள்ளைகள் செலக்ட் பண்ணப்பட மாட்டாங்க. அதாலதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த பெர்மனன்ட் ரெசிடென்சின்னு சொல்ற ஒரு இடத்தை அதை ப்ரூவ் பண்ணித்தான் போடட்டாம்னு சொல்லியிருக்கு. இதுல கிளியராவே சொல்லி இருக்குது. இதுல நீங்க இன்டர்வியூ அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது பெர்மனன்ட் ரெசிடென்சி நீங்க காட்டணும் கட்டாயம். ஓகே சார். சில வேளைகள்ல இப்ப அந்த இடங்கள்ல கேண்டிடேட்ஸ் இல்லன்னு சார் இப்ப தமிழ் என்றோடனே இப்ப நிறைய ஜெஃப்னாக்கு புத்தளத்தாக்கள் நிறைய வெளி மாவட்டம் எல்லாம் வந்து எழுதுறாங்க. நிறைய பேர் ஒரு 1000 பேரு கிட்ட வராங்க. கட்டாயம் போடுவாங்க. ஏன்னு சொன்னா இப்ப அன்றாபுரத்துல தமிழ் இல்லாட்டி அந்த ஆக்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கிட்ட உள்ள சென்டர் ஏதோ அந்த சென்டருக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா அந்த சென்டர்ல கூட போட்டி வரும். அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. சியாத் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃபரூக் சார். டைம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் வந்துட்டு என்ன சொன்னா தொடங்குறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் லேட் ஆனதால கொஞ்சமா அடுத்தடுத்த செஷன் கொஞ்சம் பின்னுக்கு போகுது. ஓகே ஃபரூக் சார், நான் ஹாலிக் சார் சியாத் சார் வர லேட் ஆகும்ல, நான் எந்த இதை முடிச்சிட்டு போவேன். என்ன எல்லாருக்கும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான். நீங்க பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் தான் கூட கலக்க. சரி, ஓகே ஓகே ஓகே. சியாத் சார் இருந்தா ஓகே பண்ணிக்கிறாரு. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுவோமா சார்? சார் நீங்க கதைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் ஈவினிங். கொஞ்ச நேரம் தான் பேசுவோம். ஏற்கனவே எங்களோட அந்த அட்மின் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முதல்ல கீர்த்திராஜன் சேரும் கிரகத்தில் தொடர்பாக சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக 4 வருடத்துக்கு கூடுதலாக ஆன்லைன்ல அதுலேயும் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிக்குரிய எல்எல்பி நுழைவு பரீட்சைக்குரிய நுண்ணறிவு இந்த பரீட்சைக்குரிய அந்த பகுதியை வெற்றிகரமாக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம். நுண்ணறிவு பரீட்சையை பொறுத்த மட்டுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த குறிப்பிட்ட இதுல நாங்கள் இங்க காட்சிப்படுத்திட்டு இருந்த நுண்ணறிவு பரீட்சையில இந்த குறிப்பிட்ட தலைப்புகளை தழுவியதாகத்தான் எல்லா நுண்ணறிவு பரீட்சைகளும் இருக்கும். அது எந்த நுண்ணறிவு பரீட்சைகளாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட தலைப்புகள் மாத்திரம்தான் இருக்கும். எங்கட இங்க இந்த ஐக்யூ சென்டர் கூடாக நீங்க வார இந்த பரீட்சையில் உள்ள நன்மை என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு தலைப்புக்கும் ஏற்றா போல கடந்த கால வினாக்கள், அதே போல மாதிரி வினாக்கள், அதையும் தாண்டி இன்னும் மேலதிக நிறைய பயிற்சிகள், அதிலேயும் அந்த இலகு நுட்ப முறைகள். ஒரு கேள்வியை நீங்க தொடர்ச்சியா அந்த கிளாஸை ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த குறிப்பிட்ட 1 ஹவருக்குள்ளேயே எங்களுக்கு கேட்கப்படுற அந்த 40 வினாக்களுக்கும் விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுலேயும் ஸ்பெஷலா சொல்ல போனா நீங்க நுண்ணறிவுல எங்கட இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணியிருந்தா குறைஞ்சது ஒரு 80 மார்க்ஸ் டார்கெட் பண்ணுது. மினிமம் 80 மார்க்ஸ் வாரத்துக்குரிய வழிகாட்டுல கட்டாயமா நாங்க தருவோம்.
எங்களோட பொதுவா நாங்க உங்களுக்கு மொக் எக்ஸாம் நடத்துவோம். மொக் எக்ஸாம் நடக்கும். அதே போல உங்களுக்கு எந்த யுனிக்கா எந்த தலைப்புல பிரச்சனை இருக்கோ அதை சரியான முறையில வழிகாட்டக்கூடிய மாதிரியும் இருக்கும். நுண்ணறிவு பரிச்சயம் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்ல, எங்களுக்கு இது ஒரு மெயின் பார்ட். இதுல இந்த முதலாவது சொல்ல வருது தர்க்கிக்கும் ஆற்றல், ரீசனிங். பொதுவாக அந்த நுண்ணறிவு பகுதியை நான் 2 பகுதிகளை தான் பிரிச்சு பார்க்கிறேன். ஒண்ணு இந்த ரீசனிங், அடுத்தது குவாலிட்டி. இந்த சில்லங்களோட எக்ஸாம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளவு தலைப்பு கட்டாயம் இருக்கும். எக்ஸாம் பேப்பர்ல 40 கேள்வினா 40 கேள்வியிலே இந்த குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு கட்டாயம். தர்க்கிக்கிற, அதே போல பிரதிவிடு, இந்த சப்ஸ்டிடியூஷன், பிரதிவிடு. இதுலதான் அந்த சீக்ரெட் அல்லது ஏதாச்சும் சிம்போலிக்கலா தந்து எங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பொருள்கோடல் என்பது உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் ஒன்றோட ஒன்றை ஒப்பிட்டு இந்த அனலாக் சம்பந்தமான வினாக்கள் கேட்கிறது. இதுல எல்லாம் நாங்க நிறைய கேள்வி செய்வோம் இந்த தலைப்பில். அடுத்தது தொடர்புகளை காண்ற. இதுல தொடர்புகளை காண்றா வெவ்வேறு நிறைய தொடர்புகள் தந்திருப்பாங்க. அதை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தோட ஒப்பிட்டு பார்த்து பொருத்தமான தொடர்பை காண்ற அந்த விஷயம். பொதுவா இதுவும் இந்த கிரகித்தல் தான். சரியான கிரகித்தல் ஒன்று இருக்குமா இருந்தா இந்த தொடர்பு காண்ற தொடர்பான வினாக்கள் எல்லாம் ஈஸியா செஞ்சுட்டு போகலாம். அடுத்து இது இந்த மொழி அறிவு சார்ந்தது. மொழி அறிவு சார்ந்த வினாக்கள் கட்டாயமா 5 மினிமம் ஒரு 5 கொஸ்டின் கட்டாயமா வரும் எங்களுக்கு. மொழி அறிவு சார்ந்தது அது எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதா இருக்கு. இப்ப நுண்ணறிவுல கூடுதலா நாங்க எஃபர்ட் எடுக்கிற போதுதான் இந்த ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங்ல தான் நாங்க நுண்ணறிவுடைய கூட யோசிச்சோம். அப்ப இதுல இந்த கணித ரீதியான சில வினாக்கள் வரும். அப்ப அதுக்குரிய ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதை நாங்க கிளாஸ்ல பார்க்கும்போது இந்த விஷயங்களை கட்டாயம் பார்ப்போம். ப்ராப்ளம் சால்விங் எப்படி செய்யலாம் அப்படின்றது நிறைய டைப்ல கிட்டத்தட்ட இதுலயே ஒரு 20 டைட்டில் நாங்க பார்க்க வேண்டி வரும் இந்த ப்ராப்ளம் சால்விங்ல. ஒவ்வொன்றுக்கும் உரிய ஷார்ட் மெத்தட் அதுகள்லாம் கூட அதுல நாங்க பார்க்கலாம். இது இந்த கேள்வியை பொறுத்த மட்டுக்கு இந்த காரண காரிய தொடர்பை புரிந்து கொள்வது இது கூற்று கேள்விகள் வரும். கூற்று கேள்விகள் தந்து அல்லது ஒரு பந்திய தந்து அதுல இருந்து சில விஷயங்களை கேட்குது. இந்த கூற்று தொடர்பான கேள்விதான் இந்த காரண காரிய தொடர்போட தொடர்பட்ட வினாக்களா இருக்கும். அதே ப்ரெடிக்ஷன், எதிர்வு கூறுற, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இது இல்லாம பேப்பரே எரியாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட விடயம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு மெசேஜை சொல்லிட்டு அந்த தகவலுக்கு ஏத்தா போல நாங்க எதிர்வு கூற தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். அந்த எதிர்வு கூறலுக்குரிய இதுவும் கிரகித்தல் தான். சரியான கிரகித்தல் இருந்தா ப்ரெடிக்ஷன் இந்த பகுதியில குறைஞ்சது இதுல மினிமம் எங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். அதுகளுக்கும் நாங்க ரெடி ஆகலாம். இதுக்கெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு எங்கிட்ட. நான் அந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணக்குள்ள அதை செய்வோம். அடுத்தது சரி வந்து தகவல்கள் ஒழுங்கமைக்கிற, இதை பசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பசில்ஸ், இன்டெலிஜென்ட் கொஸ்டின்ஸ் அடிச்சீங்கன்னா இதுல நிறைய டைப் இருக்கு இதுல. அப்ப இதுல குறைஞ்சது எங்களுக்கு 10 to 15 கொஸ்டின்ஸ் கட்டாயமா வரும். ஒழுங்குபடுத்தல் கேள்வி. ஒழுங்குபடுத்துறதுக்கு வெவ்வேறு பேட்டர்ன் இருக்கு ஒவ்வொரு கேள்விக்கு ஏற்ற மாதிரி. மெயினா நாங்க இதுல ஒரு 6 டாபிக்ஸ் வந்து பிரிக்கப்படுத்தி படிப்போம். இந்த ஒழுங்குபடுத்துறதுல இந்த வயதோட சம்பந்தப்பட்ட ஒழுங்குபடுத்துற, உறவு முறையோட சம்பந்தப்பட்ட ஒழுங்குபடுத்துற, அதே மாதிரி தொழில் சார்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 6 தலைப்புகள் இதுல கட்டாயமா எடுத்து நான் படிப்போம். அடுத்தது எங்களுக்கு தெரியும் இந்த இது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், இந்த படங்களை இனங்காண்ற, அது எவ்வாறு சுத்துது, வளஞ்சொலியா சுத்துதா, அது செய்யுதா, இதுல சில தாயக்கட்டை சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படி. அடுத்தது எங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான பாட்டு தான் இந்த அறிவுறுத்தலை பின்பற்றி எங்களுக்கு அவங்க தரப்பட்ட தரவுகளை பின்பற்றி அந்த வினாகுது. இந்த சிம்பலோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் சும்மா நார்மலா ஒரு வட்டம் முக்கோணமும் வட்டம் தந்துட்டு அதுல பெருமானம் 10ன்னு சொல்லிட்டு இதை வச்சு கொண்டு கேள்வி கேட்பாங்க. இதுகள் என்ன சொல்லுதுன்ற அந்த விஷயங்களை நாங்க கண்டுபிடிக்க தெரியணும். அப்படியான டைப்ல வார இந்த கேள்வியை தான் நான் சொல்றேன். அறிவுறுத்தலை பின்பற்றணும். என்னத்தை ஃபாலோ பண்ண சொல்றாங்க அதை முறையாக ஃபாலோ பண்ணி இந்த குறிப்பிட்ட தலைப்புக்களை உள்ளடக்கி தர்க்கிக்கிற ஆட்கள்,
அடுத்தது சப்ஸ்டிடியூஷன், அடுத்தது பொருள் கோடல், தொடர்புகளை காண்ற, இந்த கன்வேஷன், சிக்கல், ப்ராப்ளம் சால்விங், அதே மாதிரி காரண காரிய தொடர்பை புரிந்து கொள்ளல், எதிர்வு கூறல், தகவல்களை ஒழுங்கமைக்கிற, வடிவங்கள் இனங்காண்ற, அடுத்தது அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல். இந்த வடிவங்களை இனங்காண்றதுக்குள்ளதான் எங்களுக்கு அந்த எண்கோளங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் மாற. இந்த தலைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க முழுமையா படிச்சோம்னா அது எந்த வகையான நுண்ணறிவு பரீட்சையாக இருந்தாலும் அதுல கூடுதலான புள்ளிகள் எங்களால பெறும். நுண்ணறிவு பரீட்சையில கூடுதலான புள்ளிகளை பெறுவதனூடாக எங்களோட அந்த பாஸ் பண்ற அந்த தன்மையை கன்ஃபார்மா பாஸ் பண்றோன்ற விஷயத்த உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அதுக்கு மிக முக்கியமான ஒரு பாடம் நுண்ணறிவு. இது தொடர்பான வினாக்கள் செய்யறது, இது சம்பந்தமான இதெல்லாம் நாங்க கிளாஸ்ல தான் பார்ப்போம். நுண்ணறிவுக்குள்ள நாங்க இவ்வளவு விஷயம் தான் படிக்கணும்ன்றது தான் இன்னைக்கு நான் வந்து விளங்கப்படுத்த வந்தேன். வரும் சார். ஓகே, நான் நினைக்கிறேன் சார் ஃபுல்லா எல்லாத்தையும் இதுக்குள்ள அந்த சிலபஸ் ஃபுல்லா என்ன மாதிரி அந்த கடந்த காலங்கள்ல லேட்டஸ்டா வந்தது, பழைய பேப்பர்ஸ் இல்ல, அண்மையில போன வருஷம் நடந்த பேப்பரை அனலைஸ் பண்ணி தான் சார் இதுக்குள்ள ஃபுல்லா தந்தவர். இது தவிர இந்த சாப்டர் தவிர வேறொரு கேள்விகளும் இதுக்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நாங்க அது தவிர இப்ப சார் இந்த போட்ட டைட்டில் இவ்வளவு இருக்குத்தானே, இந்த டைட்டில் தவிர நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு இது ஒன்று தருவோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அது எப்படி இருக்கும்னு சொன்னா நீங்க பார்க்கலாம். இதுல நான் வீடியோல காட்டுறேன். சியாத் சார் நீங்க அந்த இதை கட் பண்ணுங்க. ஓகே, சார் இப்ப சொன்ன விடயத்தோட உங்களுக்கு நாங்க ஃப்ரீ அக்சஸ் தருவோம். அதாவது நாங்க சென்ற காலங்கள்ல உங்களுக்கு இதை பார்த்தா விளங்க, உங்களுக்கு இது அடங்குனா ஃபுல்லா சாப்டர் பேஸ் ஒரு அழகு ரீதியாக தொகுக்கப்பட்டு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னா ஒரு 22 கிளாஸஸ் வீடியோ இருக்கு. சார் சொன்ன அவ்வளவு விஷயங்கள் செக்டர் வைஸாவே நாங்க செஞ்சிருக்கோம். இதை எங்களோட கிளாஸுக்கு வாராக்களுக்கு கட்டாயம் என்ன செய்வோம்னு சொன்னா இந்த யூடியூப் லிங்க் கூட நாங்க இதை வழங்குவோம். இது எல்லாம் இருக்கு ஃபுல்லா இதுல அடியில இருந்து நுனி வரைக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கு. சார் கொண்டு போறது அந்த பாஸ் பேப்பரையும் அடுத்தது மாடல் பேப்பரையும் பேஸ் பண்ணி நாங்க என்ன செய்வோம் கொண்டு போவோம். இது ஒரு சுய கற்றல் வழிகாட்டியாக நாங்க ஐக்கியூ உங்களுக்கு தருவோம். 22 வீடியோஸ் கொண்ட இது இருக்கு. இதன் உங்களுக்கு நாங்க ஐக்கியூ சம்பந்தமாக விளங்கப்படுத்துறது. அடுத்தது இன்னொரு 5 to 10 மினிட்ஸுக்கு ஜெனரல் நாலேஜ் சம்பந்தமாக ரியாஸ் சார் உங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று தருவார். அது கூட கேள்விகள் அப்படியெல்லாம் கொண்டுட்டு போக மாட்டோம் இன்றைக்கு. அதாவது அந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்தது, எப்படி தயார்படுத்தணும்னு சொல்ற விளக்கம் மட்டும்தான் நாங்க இதுல அவங்களுக்கு சொல்லுவோம். ரியாஸ் அன்புக்குரிய பரிட்சார்த்திகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். என்னன்னு சொன்னா ஒரு குறுகிய டைம் தான், ஒரு 10 தொடக்கம் 15 நிமிடங்கள் தான் தரப்பட்ட நேர வரையறை. இருந்தாலும் நான் வளமையா அப்படி ஃப்ரீ இன்ட்ரோடக்ட் கிளாஸஸ் தந்தா நான் நேரடியாக கேள்வி போயே பிள்ளைகளை விளங்கப்படுத்துறேன். அப்ப என்னன்னு சொன்னா இந்த ஜிகே சிஸ்டம் என்னன்னு சொன்னா எல்லாரும் நினைச்சுக்கு வர புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகக்குள்ள சட்டமானி பரீட்சை சட்டம் தொடர்பான கேள்விகள் தான் முழுக்க இருக்குமெண்டு. போன முறை வந்தது 3 கேள்வி, சட்டம் தொடர்பாக வந்த கேள்வி வெறும் 3 கேள்வி. அப்ப பொதுவாகவே சமூக, பொருளாதார, கலாச்சார, விஞ்ஞான, விளையாட்டு தொடர்பான வினாக்கள் தான், தேசிய சர்வதேச ரீதியாக உள்ள வினாக்கள் தான் வினவப்படும். பொம்மன் பொது அறிவு. சட்டம் தொடர்பான வினாக்கள் 3 அல்லது 4 வரும். அவ்வளவுதான. இதுல போன முறையும் ஒரு 40 கேள்விக்கு மேல இருந்துச்சு, 40 கேள்விக்கு மேல இருந்துச்சு. அப்ப என்னன்னு சொன்னா எப்பவுமே நல்ல ஒரு வெல் ப்ரிப்பரேஷனோட போராட்கள் நீங்க கட்டாயம் என்ன நடக்கும்னு சொன்னா பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி போனீங்கன்னு சொன்னா ஈஸியா எக்ஸாம் கடந்துருவீங்க. ஈஸி பரலலா எல்லாத்திலையும் பேலன்ஸா மார்க்ஸ் வரும். இப்ப சிலர் அப்ளிகேஷனை போட்டுட்டு கடும் கேர்லெஸ் இருப்பாங்க, சில நேரம் அப்ளிகேஷனை போட்டு கொஞ்சம் லேட் ஆகி படிப்பு பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லாம இப்ப கடந்த காலத்துல எங்களோட நிறைய ஏராளமான எங்களுடைய மாணவர்கள்
இதுல தோற்றி சித்தி அடைந்து இப்ப ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வெளியாகினாக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருட கற்பித்தல் அனுபவம் இந்த திறந்த பல்கலைக்கழகத்தில இருக்கி என்பதை நான் சொல்லி என்னன்னு சொன்னா, இதுல வந்துகிட்டு எப்படி என்று சொன்னா நீங்க நல்ல கிரகிச்சு கொள்ளணும். சட்டம் தொடர்பான வினாக்கள் ஒரு 10-15% தான் வரும். அதாவது ஒரு 4 கேள்வி அல்லது 3 கேள்வி. அப்ப கடந்த காலத்துல நடந்த வினாக்களை எல்லாம் தொகுத்து வச்சிருக்கிறோம். இது புக்கா வார இல்ல. உங்களை போல பரீட்சார்த்திகள் எக்ஸாம் எழுதிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த வினாக்களை எங்களுக்கு போடுவாங்க, ஞாபகம் வச்சு எழுதி போடுவாங்க, டைப் பண்ணி போடுவாங்க, செக் பண்ணுவாங்க. சார் இந்த வினா வந்து. அப்ப என்ன செய்வார் ஃபரூஸ் சார், என்ன செய்வார், அந்த வினாக்களை எல்லாம் தொகுத்து மொத்தமா எனக்கு அனுப்பி விடுவார். நான் அதை தொகுத்து நோட் புக்கில் எழுதி கொள்வேன். இப்ப போன முறை வந்தவங்களோட வினாக்கள் அவ்வளவுமே இந்த கஸ்டடியில் இருக்குது. நாங்க ஒவ்வொரு நீங்க 5 போடுவார், இன்னொரு ஆள் 10 போடுவார், இன்னொரு ஆள் 3 போடுவார், இன்னொரு ஆள் 4 போடுவார். அப்படியே நாங்க தொகுத்து கடைசி என்ன செய்வோம், அந்த வினாக்கள் எல்லாத்தையும் படிச்சு எடுத்திருவோம். அப்ப பொது அறிவு என்பது ஒரு சமுத்திரம். அது தொட நீண்டு கொண்டேதான் போகும். ஆனாலும் சமகால நிகழ்வுகளை யார் ஒருவர் 3-4 வருஷத்துக்குள்ள ஒரு விடயத்தை வச்சுக்கிற மண்டைக்குள்ள அவர் ஒரு 50% எக்ஸாம கடந்துருவார். சமகால நிகழ்வுகளை யார் ஒரு வச்சுக்கிறாரோ வாரம் 45-50 கேள்வி, ஒரு 20 கேள்வி அவர் சந்திச்சிருவார். கரண்ட் அப்டேட்ஸ் 21, 22, 23, 24 இதுக்குள்ள பழசு புதுசை எல்லாம் மிக்ஸ் பண்ணி போனார்ன்னு சொன்னா சாதாரணமாக அவர் 100க்கு ஒரு 60% புள்ளிகளை 70% புள்ளிகளை பெற்றுக் கொள்வார். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். சமூக, பொருளாதார, சமய, கலாச்சார, பண்பாட்டு, விஞ்ஞான, விளையாட்டு தகவல்கள் தான் இருக்கும் என்பதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்போதே இருந்து ப்ரிப்பேர் பண்ண தொடங்க. இதுல வேற ஒண்ணுமே இல்லை. பொதுவான வினாக்கள் தான் வரும், தேசிய ரீதியாகவும் உலகளாவிய ரீதியாகவும். இப்ப நாங்க ஒரு 2 நான் சார் சொன்னார், இருந்தாலும் ஒரு 2 கேள்வியை நாங்க என்ன செய்வோம்னு பார்த்துட்டு இந்த மேட்டர் போய் அடுத்த ஆளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். இப்போ ஒரு கேள்வி வர போதும் உங்களுக்கு எப்படின்னு பார்ப்போம். லேட்டஸ்டா கடந்த வாரம் நீங்க எக்ஸாம் எழுதக்குள்ள அப்படி தள்ளி போயிருக்கும். அண்மையில் உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசராக பதவியேற்றிருப்பவர் யார்? இதுதான் கேள்வி. அண்மையில் உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசராக பதவியேற்றிருப்பவரின் பேர் என்ன என்று ஒரு கேள்வி வரும். யாராவது விட தெரிஞ்சாக்கள் சொல்லலாம். நான் இப்ப போர்டில் எழுதுறேன். எஸ், வெரி குட். முழு பேர் எழுதினா தான் சரியா இருக்கும். பரவாயில்ல, முருது பெர்னாண்டோ. ரைட். 47வது உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்த ஜெயந்த ஜெயசூரிய அவர்கள் மதிப்புக்குரிய அண்மையிலே ஓய்வு பெற்று சென்றிருந்தார். பென்ஷனுக்கு போயிட்டார். அண்மையிலே தன்னுடைய உச்ச நீதிமன்ற நீதியரசர் பதவியில் இருந்து ஜெயந்த ஜெயசூரிய என்ன செய்தார் என்று சொன்னா ஓய்வு பெற்றிருந்தார். அப்ப இலங்கையின் 48வது உச்ச நீதிமன்ற நீதியரசராக ஜனாதிபதியினால் அரசியல் அமைப்பு பேரவையின் அனுசரணையோடு, கான்ஸ்டிடியூஷன் கவுன்சிலின் அனுசரணையோடு புதிய உச்ச நீதிமன்ற நீதியரசராக ஒரு பெண்மணி பதவியேற்றிருந்தார். முருது நிரூபா விதுஷினி பெர்னாண்டோ. இவர்தான் தற்போதைய உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர். உங்களுக்கு ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். அப்ப புதிய உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசராக முருது நிரூபா விதுஷினி பெர்னாண்டோ என்பவர் அண்மையிலே பதவியேற்றார். கடந்த வாரம் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் அவருக்கான பதவி பிரமாணத்துக்கான சந்தர்ப்பத்தை வழங்கி அந்த பதவி அவர் வழங்கி இருந்தார். இது ஒரு சந்தர்ப்பம். இப்ப சில வேளைகள்ல இத காரணம் காட்டி வேறு பக்கத்தால உங்களுக்கு கேள்விகளை திசை திருப்பி விடலாம். பாருங்க, நான் எழுதுறேன் பாருங்க. எல்லாமே நீதியரசர் சம்பந்தமானது தானே. கொட்ரிங்டன், எட்மண்ட் கொரிங்டன். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இவர் யார் என்று சொன்னா இலங்கையின் முதலாவது உச்ச நீதிமன்ற நீதியரசர். 1801ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆளுநர் ஃப்ரெட்ரிக் நோர்த் அவர்களினால
நீதிமன்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட 1800ஆம் ஆண்டுகள்ல உச்ச நீதிமன்றம் 1801ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது உச்ச நீதிமன்றத்தின் முதலாவது நீதியரசராக கோட்ரிங்டன் எட்மண்ட் கொரிங்டன் என்பவர் பதவியேற்றார். அப்ப இந்த பதவியேற்பை வச்சு முதலாவது ஆள் யார் என்று கேட்டால் நாங்க ஆச்சரியப்படும். கேள்வி எப்படின்னு கேட்கலாம். இது எல்லாத்தையும் நோட் பண்ணணும். நீங்க இந்த அடுத்த கிளாஸுக்கு வராங்களுக்கு இது சம்பந்தமா பெருசா இதை நோட் பண்ணினா இந்த மேட்டர் முடிஞ்சுதானே. அப்ப நான் திரும்ப ரிப்பீட்டுக்கு வர மாட்டேன். அப்ப இலங்கையின் முதலாவது உச்ச நீதிமன்ற நீதியரசர் கோட்ரிங்டன் எட்மண்ட் கொரிங்டன். இப்ப இங்க இருந்து ஒரு விடயத்துக்கு விவரம் உண்டு. 27வது நகர் வரைக்கும் ஆங்கிலேயர்கள் தான் பதவியில் இருந்தாங்க. அப்ப ஒரு கேள்வி கேட்பாங்க, இலங்கையரான ஒருவர் அல்லது இலங்கையர் ஒருவர் எத்தனையாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு நீதியரசராக பரிந்துரைக்கப்பட்டார், அல்லது இலங்கையர் ஒருவர் பதவியேற்ற சந்தர்ப்பம் இது, அல்லது பதவியேற்ற இலங்கை பிரதம நீதியரசருடைய பெயர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப ஆதர் விஜயவர்தன அவர்கள் தான் 28வது உச்ச நீதிமன்ற நீதியரசர். அவர்தான் முதலாவது இலங்கையராக பதவியேற்ற பிரதம நீதியரசர் ஆதர் விஜயவர்தன. அவர் 28வது பிரதம நீதியரசராக இலங்கையர் ஒருவர் பதவியேற்றுக் கொண்ட சந்தர்ப்பம். அப்ப அதுவும் ஒரு விஷயம். 4வது விடயம் உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டு போறேன். அப்ப நீதிமன்ற கட்டமைப்பை உருவாக்கின ஃப்ரெட்ரிக் நோர்த் அவர்கள் ஆங்கிலேய ஆளுநர் என்று 5வது விடயத்தையும் சொல்லியிருக்கேன். இப்ப இதுல இருந்தும் இப்படி ஒரு விடயத்துக்கும் போகலாம். அப்ப இதுல பதவி நிலையில் என்ன விட உயரிய உத்தியோகத்தர்கள் இருப்பேர், இதுல என்ன விட வயதில முதியவர்கள் இருப்பேர், சிறிய பட்டதாரி மாணவர்கள் இருப்பேர், உயர்தர மொழியின மாணவர்கள் இருப்பேர், பல்வேறு நபர்கள் இருப்பேர். இருந்தாலும் நான் அந்த கேள்வியை விழிச்சு கேட்கல. கொமனா சொல்லுங்க என்னண்டா, முருது நில்வா விதூசினி பெர்னாண்டோ இலங்கையின் எத்தனையாவது பிரதம பெண் நீதியரசர்? முருது நிரூபா விதூசினி பெர்னாண்டோ இலங்கையின் எத்தனையாவது பிரதம பெண் நீதியரசர்? அப்படின்னு கேட்கலாம். நான் கேள்வியை கேட்டது சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் மிஸ்ஸிங்க. பரவாயில்ல, நானே சொல்றேன். ரெண்டு. இரண்டாவது பெண் பிரதம நீதியரசராக முருது நிருபா விதூசினி பெர்னாண்டோ அண்மையில பதவியேற்றுக் கொண்டார். எப்படி இல்ல குழம்பத்தேவல, நீங்க குழம்பத்தேவல 2வது. அதாவது சிராணி அம்மையார் தான் மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்திலே 43வது பிரதம நீதியரசராக சிராணி பண்டாரநாயக் அவர்கள் தான் என்ன செய்தார்டா பதவியேற்றார். முதலாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2011ஆம் ஆண்டு அம்மையாருக்கு இந்த பதவியை வழங்கி வைக்கிறார், சிராணி பண்டாரநாயக்கர். அப்ப இலங்கையின் முதலாவது பெண் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கா என்றதை நீங்க எழுதி கொள்ளலாம். 2011ஆம் ஆண்டு 43வது பிரதம நீதியரசராக முதலாவது பெண் நீதியரசராக சிராணி பண்டாரநாயக் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். இவரை மஹிந்த அரசாங்கம் 2013 பதவி விலக்கியது. 2014 ஆட்சிக்கு வந்த 2014 இறுதி பகுதியில் ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் மீண்டும் இவரை பதவியில் அனுப்பி ஓரிரு மாதங்களுக்கு வெறும் ஓய்வு கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். அப்ப சிராணி பண்டாரநாயக்கா இலங்கையின் முதலாவது பெண் நீதியரசர், முருது நிரூபா விதூசினி பெர்னாண்டோ 2வது பெண் நீதியரசர். இப்படி இந்த ஸ்ட்ரக்சர்ல எல்லா விடயங்களும் யார் கலவையா படிச்சுக்கு போறீங்களோ நீங்க வெற்றியாளர்கள். சட்டமானி பரீட்சையில இலகுவா ஈஸியாக சமூக பொருளாதார சட்ட நீதி எல்லா விடயங்களையும் படிச்சு போற நேரம் முடியுமான அளவுக்கு சரிதானே நீங்க அந்த எக்ஸாம்ல வெற்றி பெறலாம். இறுதியாக நான் என்ன செய்யறேன்னா, கீர்த்திராஜன் சார் அநேகமா வெயிட் பண்ணிக்கிருப்பாங்க அடுத்த செஷனுக்கு. நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும், போன முறை 2023 எழுதின ஒரு கேள்வியை மட்டும் உங்களோட பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாத்தையும் PDF ஆக்கி நான் உங்களுக்கு போடுவேன். பாஸ் பேப்பருடைய கேள்விகளை எல்லாம் PDF ஆக்கி நான் உங்களுக்கு ஒரு பேப்பரும் இந்த புதிய PDF நான் உங்களுக்கு போடுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப கவனிங்க,
ஒரு கேள்வி கேட்கிறாங்க, புக்கர் விருது பெற்ற இலங்கையர் யார்? அண்மையில் புக்கர் விருது பெற்ற இலங்கையர் யார் என்று கேள்வி கேட்கிறாங்க. எப்ப கேட்காங்க? 2023 ஆண்டு, போன வருஷம் எழுதி நம்மளோட சீனியர் மார்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப 2022 ஆண்டு புக்கர் பிரைவேட் லிமிடெட் இங்கிலாந்தில இருக்கின்ற அந்த நிறுவனம் ஆங்கில மொழியில் எழுதுகின்ற உலகளாவிய ரீதியிலான நாவல்கள்ல மிகச்சிறந்த நாவல்களை தெரிவு செய்து புக்கர் விருதை வழங்குவாங்க. உண்மையிலே இது பெரிய ஒரு கௌரவம் இலங்கையர்களுக்கு கிடைத்த. ஷெஹான் கருணா திலகர் என்ற இலங்கை எழுத்தாளர் முழுக்க முழுக்க ஆங்கில மொழியில் எழுதிய 7 Moons of Maria of Almeida, 7 Moons of Maria of Almeida என்ற இந்த ஆங்கில மொழியிலான உள்நாட்டு இடம்பெற்ற போர்க்கால துயரங்களை எழுதிய இந்த புத்தகத்துக்கு இங்கிலாந்து அரசாங்கம் 7 Moons of Maria of Almeida, 7 Moons of Maria of Almeida என்ற புத்தகத்துக்கு விருது வழங்கினாங்க. 2022 சம்பவம் நடக்குது. 2023 டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல நடைபெற்ற அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸாமில கேள்வியை கேட்டுட்டாங்க. இப்ப திரும்ப ஒரு 6 மாசத்துல அல்லது 8 மாசத்துல இலங்கை நிர்வாக சேவை எக்ஸாம் நடக்குது பிள்ளைகளுக்கு. போன 2024 ஸ்டார்ட்ல அந்த நேரம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, புக்கர் விருது பெற்ற கனடா இலங்கை வாழ் எழுத்தாளர் அல்லது இலங்கை கனடா வாழ் எழுத்தாளர் என்று கேட்டா எல்லாருமே ஷெஹான் கருணா திலகர் எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப இன்னும் பெரிய ஒரு தவறு. அதாவது எப்படி கேள்வியை ஸ்ட்ராட்டஜிக்கலா பிரட்டி போட்டிருக்கிறோம் பாருங்க. இவர் முழுக்க முழுக்க இலங்கையிலே பிறந்து இலங்கையிலே வளர்ந்தவர். கேள்வி கேட்கிறாங்க என்னன்னு சொன்னா, அப்ப ஒரு விருது வழங்குறாங்கன்னா அந்த விருதுல பல விடயங்களையும் பத்திரிகையில் எழுதுவாங்க, வாசிக்கணும். வாசிக்கின்ற நேரம் அந்த டச் இருக்கும். அப்ப இந்த விருதை பெற்ற இலங்கையர் இவர் 2வது நபர். அவர் கனடாவில வாழ்கிறதால இலங்கை கனடா வாழ் எழுத்தாளர் அந்த எழுத்தாளரை கேட்காங்க. ரைட், இப்ப வாரன் 92ஆம் ஆண்டு மைக்கேல் ஓந்தாச்சே என்ற இலங்கையிலே பிறந்த கனடாவிலே குடியுரிமை பெற்று வாழுகின்ற எழுத்தாளர் ஆங்கில நோயாளி என்ற ஒரு நாவல், ஆங்கில நாவலை எழுதுகிறார். ஆங்கில நோயாளி என்ற ஒரு ஆங்கில நாவலை எழுதுகிறார் 92ஆம் ஆண்டு. இவர் இலங்கையிலே கனடா ஒருவருக்கும் இலங்கை பெண்மணி ஒருவருக்கும் பிறந்தவர் தான் மைக்கேல் ஒந்தாச்சி. ஒரு சிறிய 4-5 வயது வரை இலங்கையில இருந்துட்டு பிறந்து கனடாவுக்கு ஷிஃப்ட் ஆன ஒருவர். அங்கே இருந்து எழுத்துத்துறையில கால் பதித்து உலக புகழ் பெற்ற எழுத்தாளராக இருந்தார். அந்த மைக்கேல் ஒந்தாச்சிக்கு 92ஆம் ஆண்டு ஆங்கில நோயாளி என்ற ஒரு ஆங்கில நாவலை எழுதியமைக்காக புக்கர் விருதை வழங்கினார்கள். உலகத்திலே ஆங்கில மொழியில் எழுதப்படுகின்ற நாவல்களுக்கு வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு உயரிய விருதுதான் புக்கர் விருது. ஏராளமான பிரபலமான எழுத்தாளர்கள் எல்லாம் பெற்றிருக்காங்க. அப்ப மைக்கேல் ஒந்தாச்சே இலங்கை பிறந்து கனடாவில் வாழ்ந்தவர் என்பதால இலங்கை கனடா வாழ் எழுத்தாளருக்கு கிடைத்த அந்த விருதின் பேர் என்று கேட்கிறாங்க போன முறை. அப்ப சமகாலத்துல நடந்த ஒரு விடயத்தை டச் பண்ணி கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு அதுக்குள்ள ஆழமாக ஹார்டா ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப இப்படி இது போன முறை உங்களுக்கு வந்த ஒரு கேள்வி. அப்ப இதுவையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா நோட் பண்ண தேவையில்லை. அப்ப என்னென்ன பிள்ளைகள் இப்படி நிறைய விடயங்களை நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய எனக்கு என்னை விட பதவி நிலையில் உயர்ந்தவர்களும் இருப்பேன், பிள்ளைகள் பட்டதாரி மாணவர்களும் இருப்பேன், வேற குவாலிஃபிகேஷனோட நிறைய பேர் இருப்பேன். அப்ப இதுல வந்திருக்கிற பரீட்சார்த்திகள் அனைவரும் எங்களை கண்டினியூ பண்ணினா நீங்க சக்சஸ் ஆகி எக்ஸாம் எழுதலாம். நான் இந்த ஸ்டைல தான் படித்து தருவேன். ஒரு விடயத்தை எடுத்தா அது அக்குவர ஆணிவர அலசி போட்டுதான் உங்களுக்கு சகல விடயங்களையும் நான் சொல்லுவேன். அவ்வளவு நீங்க நோட்டா எடுக்கலாம் பிள்ளையாள். இன்ஷா அல்லாஹ். ஃபரூக் சார் ஓகே. அப்ப இனி கீர்த்திராஜன் சார் வருவாங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து சார் பேமெண்ட் சிஸ்டம் மத்த விஷயங்களை போடுவாங்க. நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஓகே. அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. அது ஹாலிக் சார்னு சொல்லி அவர் பிஹெச்டி டாக்டர் ஹாலிக் தான். அவர் பிஹெச்டி ஹோல்டர். அடுத்தது அவர் நிறைய கைடன்ஸ் கிளாஸஸ் எல்லாம் நிறைய செய்யறது ஐக்கியூ சென்டர்ல அவர் தான். அப்ப நாங்க அந்த இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்டையே நாங்க அந்த எல்எல்பி லோ காலேஜுக்கு ஃபுல்லா தமிழ் மீடியத்துக்கு கூடாக இன்ட்ரடியூஸ் பண்ணது ஐக்கியூ சென்டர் தான் அந்த காலத்துல இருந்து. வேற இன்ஸ்டிடியூட்ல நிறைய செஞ்சது. ஆனா அந்த இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்டை யாருமே தொடரல. ஆனா நாங்க ஹாலிக் சாரை கொண்டு நிறைய அந்த கைடன்ஸை
தொடர்ச்சியா கொண்டு சென்று இப்போதைக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் ஒன்று இருக்கு எங்கள்கிட்ட இங்கிலீஷ்ல ஸ்பெஷல். அப்ப அது சம்பந்தமாக ஹாலிக் சார் ஒரு 5 to 10 minutes அவங்களும் சில விளக்கங்களை சொல்லுவார். எப்படி இந்த 2 மாசத்துக்குள்ள நாங்க எப்படி மேக்சிமம் நாங்க இங்கிலீஷை நாங்க இதுல கொண்டு போகலாம்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லுவோம். அது போன முறை அதுக்கு முதல் இருந்தது இந்த இங்கிலீஷ் கம்பல்சரி இல்லாம இருந்தது. அதுக்கு பிறகு கட்டாயம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த இங்கிலீஷை ஒரு கட்டாய பாடமாக கொண்டு வந்து இதுலயும் பாஸ் பண்ணணும்னு சொல்ற ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டு இப்ப அதால நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சில வேளைகள்ல இந்த த்ரெஷ்ஹோல்ட் மார்க்ஸ் கீழே எடுத்து டோட்டலா மற்ற பாடங்கள்ல கூடுதலா பாஸ் பண்ணாலும் இதுல ஃபெயில விட்டுடுறாங்க. விட்டதுக்கு பிறகு ஓட்டோவா என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் இது கிடைக்காம போறதுக்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. அதால நாங்க இந்த இங்கிலீஷை ஸ்பெஷலா நாங்க இதுல ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள 2 மாசத்துக்குள்ள இப்படி தயார்படுத்துறோம்னு சொல்லி நாங்க ஹாலிக் சார்ட்ட கேட்டறிஞ்சு கொள்ளும். ஓகே, குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். சார் வாய்ஸ் கிளியர் தானே? ஓகே தானே சார்? யா, ஓகே. ஸோ என்னடா நான் டிரெக்டா பாயிண்ட்டுக்கே வரேன். அப்போ வெரி ப்ரிசைஸ்லி நாங்க வாட் வி ஆர் கோயிங் டு டூன்ற விஷயத்தை நான் கிளியரா சொல்றேன். அதே மாதிரி இப்போ சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்க நிறைய ப்ரிப்பேரட்டரி கிளாஸஸ் நடத்துற அது காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, செலெக்ஷன் டெஸ்ட் அது இது இப்படின்னு நிறைய இதுகள். இப்போ ஐலாண்ட் வைட் HNDக்கு கைடன்ஸ் கிளாஸஸ் நடத்துறதுல நிறைய எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம LLBன்ற இந்த பாயிண்ட் ஹாலிக் சார் உங்களோட கதை ஸ்ட்ரக் ஆகுது தெரியல, இன்னும் பாருங்க, செக் பண்ணுங்க. இப்போ ஓகேயா? ஓகே. ஓகே. இப்போ இதுல எங்கட ரிசோர்ஸ் பர்சன்ஸ் முன்னுக்கு 3 சப்ஜெக்ட்ஸ்லையும் அவங்க எப்படி செய்வாங்கன்ற விஷயங்கள் அதுகள்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ இங்கிலீஷ்ன்றது உங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய கேண்டிடேட்ஸ் மற்ற 3லயும் ஸ்கோர் பண்ணிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் கேக்குது இல்லையா? கிளியர் தானே என்ன சார்? சவுண்ட் கிளியர் ஆகி வீடியோ வரல, சவுண்ட் கிளியர் ஆகி. ஓகே, சவுண்ட் நல்லா இருக்கு. வீடியோ இல்ல. இல்ல நான் வீடியோ ஆன் பண்ணல, வேண்டாம் ஆன் பண்றேன். ஓகே, இப்ப நான் பேசுறது இருந்தா வாய்ஸ் கிளியரா இருந்தா சரி. நான் ஸ்கிரீன் ஒன்றும் ஷேர் பண்ணல. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணல நான். ஓகே சார். ஓகே ஓகே, இதுல பாருங்க, இந்த உங்களோட இது ஸ்ட்ரக் ஆகுது தெரியல. கம்ப்ரிஹென்ஷன் இந்த இதுகள்லாம் ஆல்ரெடி எங்கட சார் உங்களோட கதை ஸ்ட்ரக் ஆகி தான் வருது. நீங்க வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க ஹாலிக் சார். ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் செலெக்ஷன் டெஸ்ட்டுக்கு கைடன்ஸ் கிளாஸ் இங்கிலீஷுக்கு ஸ்பெஷலா நடத்துறது. அதனால தெரியும் எப்படின்னா த ஃபார்மேட்ன்ற இதுல பேப்பர் செட் பண்றதுல ஸ்பெஷலி LLB இந்த அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு செட்டிங்ல வரும். பட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர், சர்டன் ஏரியாஸை கவர் பண்ணி பேப்பர் ஸ்ட்ரக்சர் மாறி வாருது. அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எதுல லெக்ட் ஆகுற நிறைய கேண்டிடேட்ஸ் மற்ற 3லயும் ஸ்கோர் பண்ணிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஸ்கோர் பண்றதுக்கு ஃபெயில் ஆகுறது. அதுதான் ரீசன் அவங்களோட ரிஜெக்ஷனுக்கு. அப்ப அதுல நம்ம என்ன செய்யணும்னா, அப்ப அந்த 3லயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதுல நம்ம கூட ஸ்கோர் பண்ணுவோமா இருந்தா அப்ப யூ வில் பி யூனிக். அப்போ யூ கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ். அதானே ஹவு யூ கேன் மேக் த டிஃப்ரென்ஸ்டா நீங்க எப்படி டிஃப்ரென்ஸை மேக் பண்ணலும். அவ்வளோ கேண்டிடேட்ஸ்ல ஈவன் 1000 கேண்டிடேட் சிட் பண்ணாலும் எக்ஸாமுக்கு ஹவு யூ ஆர் கோயிங் டு மேக் த டிஃப்ரென்ஸ்ன்றது நீங்க இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்றது தான்.
அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப இதுல நிறைய கண்டிடேட்ஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸா நாங்க எல்எல்பி எக்ஸாம் ஒரு 5 இயர்ஸ் இருக்கோம் எல்எல்பிக்கு நாங்க இது நடத்துறோம். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் என்னன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜோட எந்த டச்சுமே இல்லாம வந்து இந்த 2 monthsல மட்டும் அதுவும் எங்கட கிளாஸை நம்பி இருக்கிறது தான் பிரச்சனை. அப்ப இந்த 2 months போதும் நீங்க 100% ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஒரு கொமனான விஷயம் சொல்ற நம்ம அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜை செகண்ட் லாங்குவேஜா லேர்ன் பண்ணாம ESL லேர்னர்ஸ். அப்போ ஒரு இங்கிலீஷை செகண்ட் ஃபாரின் லாங்குவேஜா லேர்ன் பண்ற லேர்னர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க கம் அக்ராஸ் பண்ற எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் ஒன் அண்ட் ஓன்லி சொல்யூஷன் என்னன்னா ப்ராக்டிஸ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு ரைட்டிங்ல நீங்க லெக்கா, ரைட்டிங்ல வீக்கா, ரைட்டிங்ல ப்ராப்ளம் இருக்கா, ரைட்டிங் ப்ராக்டிஸ். அதே மாதிரி ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் பார்ட்ல வீக்கா இருக்கீங்களா, அதுல ஸ்கோர் பண்ணலவா ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் பார்ட்ல ப்ராக்டிஸ் பண்றது. அதே மாதிரி இப்போ லைக் இன்னொரு இது பாருங்க, இந்த உங்களோட கிராமட்டிக்கல் கம்பிட்டன்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு லைக் ப்ரொபொசிஷன் கேள்வி, ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்ப் கேள்வி வளமையா வாரது. ஆனா என்னண்டா நான் ஸ்ட்ரக்சரை இது தாண்டி செல்லையெல்லாம். காரணம் என்னண்டா ஒவ்வொரு இயரும் ஸ்ட்ரக்சர் மாறி மாறி வர. உங்களுக்கு தெரியும் இதுல 2-3 times சிட் பண்ணாக்கள் இருப்பீங்க. இப்போ நீங்களே பார்த்திருப்பீங்க ஒரே செட்டப்ல பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் வாரல்ல. அதே மாதிரி கேள்வியும் தான். இப்போ ஒரு கிராமர் செக்ஷன்ல ஒரு இயர்ல சம் கொஸ்டின்ஸ் வருதுண்டா அதே கொஸ்டின்ஸ் இதுல வாரதில்லை. இன்னொன்னு என்னன்னா இதுல ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் எடுத்தா ஒரு ஒரு மெடிக்கல் செக்டரை ரிலேட் பண்ண, மெடிக்கல் ஃபீல்ட ரிலேட் பண்ற ஒரு மெசேஜ் ஒன்று தாராண்டா அதே மெடிக்கல் ஃபீல்ட ரிலேட் பண்ண மெசேஜ் ரீடிங் கம்ப்ரிஹென்ஷனுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டைம் தர போறது இல்லை. அது இன்னொரு செக்டர், ஒரு எக்கனாமிக் செக்டர் ஆயிடுச்சுன்னா, எக்ரிகல்ச்சர் ஆயிடுச்சாலும், வேற ஏதாவது ஒரு எஜுகேஷன், டெக்னாலஜி, இப்படி ஏதாவது ஒரு செக்டரை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அப்ப இதுல ப்ரெடிக்ஷன் ஒண்ணுமில்ல. ஆனா நாங்க அதாவது எந்த கிளாஸா இருந்தாலும் இங்கிலீஷ் எப்படி கைட் பண்ணணும்னா தியரி அண்ட் ப்ராக்டிஸ். அதாவது எங்கட ஃபேஸஸ் எப்படி வரும்னா 2 phases, 2 கட்டமா நடக்கிறது 2 monthsக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் எப்படி நடக்கிறதுனா தியரி அண்ட் ப்ராக்டிஸ். தியரி அண்ட் ப்ராக்டிஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங் பார்ட் வச்சுக்கலுங்களேன். இந்த ரைட்டிங் பார்ட்ல எஸ்ஸே எப்படி எழுதுறது, அதுல சிம்பிள் டெக்னிக்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணணும், என்னென்னத்தை இன்க்ளூட் பண்ணணும் என்ற எல்லா விஷயங்களையும் இது செஞ்சுட்டு அதுல ப்ராக்டிஸ் பண்றது. அதே மாதிரி ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன், கிராமர்னா கிராமர், சமரினா சமரி, இதுல கிராமர் செக்ஷன்ல வர சப் கம்போனன்ட்ஸ் இருக்கலாம். அப்ப தியரி ஃபர்ஸ்ட்டுக்கு தியரி எக்ஸ்பிளைன் பண்ற, அதுலயே ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ்ன்ற டெஸ்ட் பேப்பர் எப்படி வரும்னா மற்ற கம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு தானே, லோ மட்டும் இல்ல, லோ காலேஜ் அறிச்சலும் அதர் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயும் வர அந்த அதை ரிலேட் பண்ண கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸுக்கு கொண்டு வர. இது ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு நடக்கும். ஓகேனா செகண்ட் மந்த் என்ன செய்யணும்னா ஃபுல்லா மாடல் பேப்பரும் பாஸ் பேப்பரும். அந்த மாடல் பேப்பர் எப்படி இருக்கும்னா, மாடல் பேப்பர் அதாவது உங்களோட ஃபைனல் பேப்பர் தானே, அதாவது உங்களோட அந்த சிலெக்ஷன் டெஸ்ட்டுக்கு வர அந்த இங்கிலீஷ் டெஸ்ட் பேப்பர் ஃபார்மேட்டுக்கு நாங்க டிஃப்ரெண்ட் மாடல் பேப்பர்ஸை செட் பண்ணுவோம். அந்த மாடல் பேப்பரை ஆன்சரோட டிஸ்கஸ் பண்றது அண்ட் ஆல்சோ த பாஸ் பேப்பரையும் டிஸ்கஸ் பண்றது. அப்ப இப்ப இதுல என்னன்னா இன் பிட்வீன் நான் செல்ஃப் ப்ராக்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செல்ஃபா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி உங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் உங்களோட கம்பிட்டன்ஸ் எப்படி டெவலப் பண்றதுக்கு நாங்க கைடன்ஸ் தருவோம். கைடன்ஸ் மீன்ஸ் ஈஸியான ஸ்டெப்ஸ் இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு அது எல்லாத்தையும் கைட் பண்ணுவோம். அது பிரச்சனை இல்லை. அப்ப என்னன்னா ஐக்யூ சென்டர் தண்ட பாட்டை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கும். அதுல லேர்னர்ஸ் பார்ட், கேண்டிடேட்ஸ் பார்ட் இருந்துச்சு. அந்த பாட்டை நீங்க சரியா செய்வீங்களா இருந்தா 100% இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் இல்ல மற்ற சப்ஜெக்ட்ஸ்லயும் ஒரு என்ன சொல்ல ஒரு சக்சஸ் நம்ம பார்க்கலும். என்னன்னா ஐக்யூ சென்டருக்கு நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. அது முன்னுக்கு சிட் பண்ணி செலக்ட் ஆகணும். அது எந்த எக்ஸாமா இருந்தாலும், ஐலண்ட் கம்படேட்டிவ் எக்ஸாம், இந்த செலெக்ஷன் டெஸ்ட், இதுகள் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு சக்சஸ் ஸ்டோரி இருக்கு. ஏன்னா எக்ஸ்பர்ட் ஆன அவுட்ஸ்டாண்டிங் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் எல்லா ஃபீல்டுக்கும் இருக்கு. அது வெறுமனே இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் இருக்கின்றதால ஐக்யூ சென்டர் பிளஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல அதுதான். அப்ப நீங்க என்னண்டா ஜாயின் பண்ணா நாங்க என்ன செய்வோம்னா எல்லாத்தையும் A to Z
கிளியரா ஐக்யூ சென்டர் தண்ட பாட்டை எப்படி செய்யுமோ அதை நாங்க 100% எங்களோட ரிசோர்ஸ் பர்சன் செய்வோம். அது இங்கிலீஷுக்கு மட்டும் இல்ல மத்த இதுக்கும். ஓகேயா, நீங்க பயப்படாம ஜாயின் பண்ணேலும். ஏன்னா ஆல்ரெடி ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மார்க்ஸ்ல மிஸ் ஆகுன ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருப்பீங்க. மத்த இந்த HND படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இப்போ ஹாலிக்ஸ் என்ன யாருன்றது விஷயம் தெரியும் இதுல. அப்போ நீங்க என்னண்டா இந்த வேயில தான் கொண்டு போவோம். அதுக்குரிய சிம்பிளிஃபை பண்ண மெட்டீரியல்ஸ் தருவோம். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த டியூரிங் இந்த 2 months பீரியட்ல எக்ஸாம் வரைக்கும் செல்ஃபா எவ்வளவுக்கு டைமை நீங்க இன்வெஸ்ட் பண்ணேலும். நான் ஸ்பெண்ட்ன்றது வேர்டுக்கு பதிலாக நான் யூஸ் பண்றேன், இன்வெஸ்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்றேன். ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்றதுக்கு நம்ம கொடுக்குற டைம் ஈவன் செகண்டா இருந்தாலும் அது 100% இன்வெஸ்ட்மெண்ட் தான். பிகாஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு குளோபல் லாங்குவேஜ். அதோட இம்பார்ட்டன்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாமே 100% இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது உங்களோட ஃபியூச்சர் ஹையர் ஸ்டடீஸா இருந்தாலும் உங்களோட கெரியரா இருந்தாலும் அதுக்கு செய்யற இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப என்னடா, கிவ் மோர் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் யுவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். பேசிக்கா நீங்க நினைச்சு பாருங்க, பேசிக்கா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு, ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் இருக்குண்டா ஆக கூட மார்க்ஸுக்கு வரப்போற கேள்வி ரீடிங் அண்ட் ரைட்டிங். அப்ப இது ரெண்டுலயும் மேக்சிமம் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. அப்ப அதுல எப்படி ஆன்சர் பண்ற சம் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு எங்கட கிளாஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதும். இப்ப யாருக்கு நாங்க ஹெல்ப்லெஸ் ஆவோம்னு சொன்னா யாருக்குண்டா, அதாவது ரைட்டிங் இருக்கு தானே, ரைட்டிங் மிச்சம் மோசமா, அதாவது ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் மிச்சம் மோசமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் என்ன செய்வோம், நாங்க ஹெல்ப்லெஸ்ஸா இருப்போம். நாங்க we can drive you all என்ன எக்ஸாம் ஹால் வரைக்கும் கொண்டு விட இல்லை. ஓகேண்ணே, ஒரு 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 வெரி குட் ப்ரிப்பரேஷனோட உங்களோட பாட்டை நீங்க சரியா செஞ்சா சரி. பட் தட்ஸ் ஆல் ஃபார். நான் எந்த ஸ்கிரீனையும் ஷேர் பண்ணி நான் இது செய்யல. அப்ப இந்த பாட்டை தான் நாங்க அப்கமிங் கிளாஸஸ்ல செய்வோம். அப்ப ஜாயின் as soon as possible. நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எல்லா விஷயங்களுமே A to Z கிளியரா இஃபெக்டிவா இம்பாக்ட்ஃபுல் மேனா செய்வோம். ஓகேண்ணே. அப்போ சார் தேங்க்யூ. நான் இதோட இதை முடிக்கிறேன் சார். சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, இப்போ நாங்க எல்லா ரிசோர்ஸஸும் கதைச்சிட்டாங்க. அவங்க கதைக்கக்குள்ள விளங்கியிருக்கேன் எவ்வளவு நம்பிக்கையோட கதைச்சாங்கன்னு சொல்லி. அந்த இருக்கிற 2 months 2 மாசம் 10 நாளைக்குள்ள மேக்சிமம் நாங்க உங்களுக்கு கைட் பண்ணலாம், அது நம்பிக்கையோட இருக்கிறோம். ஏன்னு சொன்னா நாங்க ஆல்ரெடி இந்த LLB கிளாஸஸ் ஒரு 2 months நடத்துனது. 2 monthsக்கு முதல் நடத்திட்டு நாங்க பிரேக் பண்ணது. என்ன சொன்னா கூட காலம் தொடர்ச்சியா செஞ்சா அது ஒரு இது இல்லாம போயிருக்கு. இந்த எக்ஸாம் கால் பண்ணதுக்கு போதிய டைம் இருக்கு. அடுத்தது நாங்க உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸை நாங்க இந்த ஃபார்மேட்ல தருவோம். இதுல உங்களுக்கு முடிய ஒரு யூடியூப் கூட உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து கிளாஸுக்கு வந்தாக்களை விளங்கி இருக்கும். நாங்க அந்த யூடியூப் ஃபார்மேட்லயே தருவோம். நாங்க சரி, இதுல பாருங்க கடந்த காலங்களில் எவ்வளவு கிளாஸஸ் நடத்தி இருக்கிறோம்னு சொல்லி இன்னமும் அந்த ரெக்கார்டிங்ஸ் அந்த இதுல இருக்கு. எல்லாம் நிறைய ஆடிட் சர்வீஸ்ல இருந்து அடுத்தது LLB எல்லாமே இருக்கு. இப்ப திரும்ப என்ன சொன்னா அந்த நடந்த விஷயங்களை அப்டேட் பண்ணி அந்தந்த காலத்துக்கு நான் இதே ரிலீஸ் பண்றேன்ல கூடுதலா. ஏன்னு சொன்னா அது சில நேரம் அந்த ஒவ்வொரு வருஷம் போக அவுடேட்டட் ஆயிரும். இப்ப இதுல பாருங்க இந்த OUSL LLB 2023 ஒரு கொஞ்ச நாள்ல அழிஞ்சிடுமா சார்? பாக்கலாம். இல்ல நீங்க எக்ஸாம் கடைசி டேட் மட்டும் நாங்க அதை வச்சுக்கொள்வோம். நாங்க எடுக்க மாட்டோம், தூக்க மாட்டோம். ஆனா நிறைய கிளாஸஸ் நடக்குது. சகோதர மொழியில இப்ப கொழும்புல நடக்குது சார். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 வீக்கால இல்லாம போகுது. அதான் கேட்டோம். இல்ல, நான் உங்களுக்கு தனியா என்ன செய்வோம்னு சொன்னா பிரைவேடைஸ் பண்ணி அந்தந்த ஸ்டூடெண்ட் பாக்குறது மட்டும் அந்த வசதியில நாங்க செஞ்சு தரோம். இதில் பாருங்க கிட்டத்தட்ட 2023 நடத்தினது கூட இன்னும் இருக்கு, 2020 கூட இருக்கு. இதெல்லாம் நடத்தின கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் தானே. ஓகே, இப்ப ஏதாவது டவுட்ஸ் அல்லது இது சம்பந்தமான விடயங்களை நீங்க கதைக்கணும்னு சொன்னா ஒரு 10 நிமிஷம் கதைச்சிட்டு நாங்க முடிச்சுக்கொள்வோம். கடை நேரம் நாங்க தொடங்கி 1.5 மணித்தெல்லாம் போகுது. வேற எதுவும் கதைக்கணுமா? இது ஹை காம்படிஷன், சரியா? நான் கிளிநொச்சியில இருந்து போன முறை வந்தேன் சார். நல்ல பிரியோசனமா இருந்து கடைசி டைம் தான் ஜாயின் பண்ணான். காலிக் சார் எல்லாம் நல்லா சூப்பரா நீட்டா விளங்கப்படுத்துவார். இப்ப ஏர்லியாவே துவங்குவாங்க. ஓகே, கட்டாயம். மற்றது உங்களுக்கு இன்னொரு இது காட்டுவோம்.
இது போன வருஷம் எப்படி கட் ஆஃப் வந்தோன்னு சொல்லி ஒரு இதை வந்து ரைட் ஓகே. போன வருஷம் இல்லைங்க இது பண்ணேன் தெரியல. பாப்போம். அதே மாதிரி காட்டின நல்ல நல்லா இருக்கும். இந்த ஒரு ஆள் போட்டும் இருக்கிறாங்க. பாப்போம். எல்லாரும் காட்டுவோமே. இதுல உள்ள ரைட். கொழும்புக்கு 235 மார்க்ஸ் வந்து கொழும்பு. இது ஒரு ஆள் மெசேஜும் போட்டிருக்காங்க. கொழும்பு 235 கட் ஆஃப். அடுத்த கண்டி கண்டி சென்டரா ஒவ்வொரு ஸ்டடி சென்டர் தான். கண்டி 210, மாத்தர 228, அனுராதபுரம் 203, ஜப்னா 203. இரண்டும் குறையன்னு நினைக்கிறேன். அது பெட்டிகுலோ 212, பதுல்ல 217, குருநேகல 229, ரத்னபுர 224. இதுல பெட்டிகுலோ 212, அது ஜப்னா அனுராதபுரம் 203 இப்படிதானே வந்திருக்கு. பதுல்ல 217, கண்டி 210 இப்படித்தானே அந்த கட் ஆஃப் வருது. எத்தனை மார்க்ஸ்ன்னு சொன்னா 400 மார்க்ஸ் தான். 400 மார்க்ஸ் தான் இது. அப்ப நீங்க சர்டன் சப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்ன இங்கிலீஷ் மாதிரி அதுகள்லாம் உங்களை உயர்த்தி விடும். அதுல நிறைய பேர் குறைய எடுக்கிற இந்த இதுல இங்கிலீஷ்ல எல்லாம் 20 குறைய எடுக்கிறாங்களும் இருக்கு, மற்றதுல கூட எடுக்கு. அப்ப அது ஓட்டோவா அவுட் ஆகும். ரைட் ஓகே. வேற எது இதுல ஆன்லைன்ல சப்ஜெக்டுக்கான மந்த்லி ஃபீஸ் நான் அதை கொஞ்சம் போடுறேன்னா இன்னும் அந்த ஃபைனலைஸ் பண்ணல. நாளைக்கு நான் டைம் டேபிளோட மந்த்லி ஃபீஸையும் போட்டு விடுறேன். சார் வில் யூ பி டூயிங் ஜிகே அண்ட் ஐக்யூ கிளாஸ் இன் இங்கிலீஷ் மீடியம்? இல்லையா, சாரியா. என்னன்னு சொன்னா இல்லை 90-99% தமிழ் மீடியம் ஆக்கள் வாரத்தால உள்ள தமிழ்ல தான் செய்வோமா. சாரியா. பேமெண்ட்டை நான் சொல்றேன். ரிஷா அகமட் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க போன வருஷத்துல. தேங்க்யூ. வேற ஏதும் கேன் யூ எக்ஸ்பிளைன் என்னது ஜெகன்? நீ கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. பயப்படா கதை எதுன்னு சொன்னாலும் தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். சார் இதுல 4 பேப்பர்ஸ் இருக்கு. இதுல மார்க்ஸ் வந்து ஈச் பேப்பர்ஸ் இவ்வளவு மார்க்ஸ் எடுத்து அந்த 4 பேப்பரும் எடுக்கிற மார்க்ஸ் வந்து என்ன டிவைட் பண்ணும், அந்த ஃபார்முலா என்ன? நீங்க கொஞ்சம் எனக்கு கடைசி டைம்ல கிளியர்லாம் அப்படி சொல்லுங்க. அதாவது இதுல 4 பேப்பர்ஸ் தான் எஸ்டிமேட்டடா இவ்வளவு ஸ்கோர் எடுக்கணும் இருக்கும். அது எவ்வளவு சொல்லியிருக்காங்க, அல்லது அந்த 4ஐயும் கூட்டி எப்படி அதை டிவைட் பண்ணுவாங்க, எந்த மார்க்ஸ் அந்த கட் அவுட்? இல்ல எவரேஜ் இல்ல, மொத்தமா 400 மார்க்ஸே போடுவாங்க. ஒவ்வொன்றுக்கு 100 மார்க்ஸ் தானே. பாருங்க இதுல மார்க்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் மொத்தமா 400 மார்க்ஸ். அந்த 400 தான் இந்த கட் ஆஃப். நான் சொன்ன 212 அந்த மார்க்ஸ் தான் அந்த கட் ஆஃபா வந்திருக்கு. கூட எத்தனை கட் ஆஃப் இதுல பாருங்க, எத்தனை 200 ஒரு போட்டால் சொல்லுங்க. 235 கொழும்புக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான். 400க்கு 235 தான் கட் ஆஃப் கொழும்பு. அதுல சொல்லப்படுற விஷயம் இந்த என்னது த்ரெஷ்ஹோல்ட் மார்க்ஸ்ன்னு சொல்றது. இப்ப உதாரணமா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இப்ப இது உதாரணமா அந்த இப்படி எடுங்களேன். இப்ப முதல் 3 பேப்பர்லையும் 80 எடுத்து 70 எடுத்து மொத்தமா எத்தனை வரும்? 210. 210 இதுல 10 எடுத்துட்டீங்கன்னு வைங்க. இங்கிலீஷ்ல 210, இதுல 10, 100க்கு 20ன்னு சொன்னா இப்ப 10 எடுத்தா 230 வந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. த்ரெஷ்ஹோல்ட் மார்க்ஸ்ன்னு சொல்றது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் குறைஞ்சது இத்தனை மார்க்ஸ் எடுக்கும் சொல்லி ஆக லோ மார்க்ஸ் தான் வச்சிருக்கிறாங்க. அதுலயும் ஜெனரல் நாலேஜ்ல 10 மார்க்ஸ் தான் வச்சிருக்கிறாங்க. அதையும் எடுக்கலாம், ஈஸியா இது எடுக்கலாம். ஆனா சர்டன் சப்ஜெக்டுக்கு நல்லா கன்சன்ட்ரேஷனை கொடுத்துட்டு சில சப்ஜெக்ட நாங்க அப் பண்ணி விட்டது. மற்றபடி சார் அந்த மார்க்ஸ் எவாலுவேட் பண்ணிக்க 4 பேப்பருக்கும் ஈக்குவல் வேல்யூவேஷன் தான் கொடுக்குறாங்க. ஈக்குவல் எலோகேஷன் தான் 100 மார்க்ஸ் தான் வரும். லோ காலேஜ் மாதிரி இல்லை. லோ காலேஜ்ல வந்துக்கிட்டு ஜிகே மைக்கு இருந்தாங்க கட்டாயம் பார்ப்பாங்க. இந்த வருஷம் அப்படித்தான் பார்க்காங்க.
அது ரெண்டும் சேர்ந்து வாரது. ஒரு பேப்பர்ல ஏவி பாட்டு வாரு. சார் இந்த பிற ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்டடி சென்டரை மாத்தக்கூடிய வசதி இல்லையா? அதுல ஸ்ட்ரிக்டாவே போட்டிருக்கிறாங்க. நான் அந்த இதை காட்டினேன். ஸ்டடி சென்டரை நீங்க செலக்ட் பண்ண பிறகு மாத்தவே இல்லாதுன்னு சொல்லி அது பெரிய அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட் அந்த விஷயத்துல. அதான் பெரிய ஒரு இது உண்டு. சார் என்னன்னு சொன்னா என்னன்னு சொன்னா பிரச்சனை இதுன்னு இப்ப என்னண்டா இப்ப ஒவ்வொரு சென்டருக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க்ஸ் தானே. அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் நாங்க இப்ப முதல் ஏ லெவல் எடுக்கிற மாதிரி இப்ப நுவரெலியாவில் கட் ஆஃப் குறைன்னு போட்டு எடுத்து அங்க போய் படிச்சுட்டு பிறகு நாங்க இங்க கட் ஆஃப் இங்க கொண்டு வர அப்படியெல்லாம் இதுல செய்யல. அது மத்தாக்களுக்கு டேஞ்சர் தானே. அது கூட கட் ஆஃப் கொழும்புல 235ன்னு சொன்னா நாங்க இப்ப ஜஃப்னாவில் 203 இருந்தது போன வருஷம். 203 பாஸ் பண்ணிட்டு நான் கொழும்புக்கு போய் படிக்க போறோம்னா அங்க உள்ள ஆக்களுக்கு டேஞ்சர் தானே. அதெல்லாம் தர மாட்டாங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா சார், எனக்கு தெரிஞ்ச போய் வந்துட்டு போன இது செலக்ட் ஆகினது. ஓகே. அவர் மெடிக்கலோ ஆள், ஆனா கொழும்புல இருக்கிறதால கொழும்புல அந்த நாவல் சென்டருக்கு போய் ஸ்டடி பண்ணலாம் சார். அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது ஓப்பன் யூனிவர்சிட்டியில. இல்ல அப்படி இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் இங்க பண்ணணும். அவங்க எங்க சென்டர் கொடுக்காங்களோ அவங்க. நீங்க சொல்றது சரி. அது இஷ்யூ இல்ல. நான் சொல்றேன் செலெக்ஷன். இப்ப உதாரணமா மெடிக்கலோல செலக்ட் ஆகுனா அந்த கட் ஆஃபுக்கு தான் செலக்ட் ஆகுவாங்க. அங்கதான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும். பிறகு சில நேரம் அங்க இடம் இருந்தா படிக்கிறதுக்கு இப்ப அங்கதான் நீங்க பெர்மனண்டா போய் இருக்கிறீங்கன்னு சொன்னா அது வேற விஷயம். அது அவங்களோட கதைச்சு படிக்கலாம். ஆனா கட் ஆஃப் உங்களுக்கு அந்தந்த பெர்மனன்ட் ரெசிடென்சி உள்ள நீங்க அப்ளை பண்ணது அண்மையில் உள்ள இடத்தை தான் பார்ப்பாங்க. கட் ஆஃப் மட்டும்தான் அந்த பிரச்சனை. இந்த சென்டரை மாத்திரன்னு சொல்றது இதுல அந்த கான்செப்ட் இல்ல. இது சென்டரை மாத்திரன்னு சொல்றது அந்த நீங்க இப்ப வெட்டிகுலால் கொழும்புக்கும் அல்லது கொழும்பால் வெட்டிகுலம் மாறுறது இங்க கட் ஆஃப் குறைன்னு மாறையில அதுக்கு கட் ஆஃப் பார்க்க மாட்டாங்க. அது இஷ்யூ இல்ல. அவன் கதைச்சு செய்யலாம். அது பெரிய விஷயம் இல்லை. ரைட். வேற எதுவும் சார் இப்ப மைனஸ் மார்க்ஸும் இருக்கா சார்? இப்போ ஒரு பிள்ளை விட்டா அந்த சரியானதை கழிக்கிற அப்படி இல்ல. இதுக்கு இல்ல. அது ஓப்பன் யூனிவர்சிட்டி நடத்தப்படுற அந்த என்னது பிஜிடின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா. அதுகளுக்கு ஒரு தரம் மைனஸ் மார்க்ஸ் 2 தான் போடுறாங்க, தொடர்ந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல அதுக்கு. அப்படி சில எக்ஸாமுக்கு வரும் மைனஸ் மார்க்ஸ். ஆனா அதுல சொல்லுவாங்க கட்டாயம் மேல அப்படி மைனஸ் மார்க்ஸ் இருந்தா. இது வரைக்கும் இல்ல எல்எல்பிக்கு. ஹை காம்படிஷன் படிக்கணும். சார் வணக்கம் சார். என்னண்டா கிளாஸ்ல இப்ப ஜாயின் ஆயினா சார் உங்களோட அந்த யூடியூப் வீடியோக்குரிய எக்ஸஸும் கிடைக்குமா? நான் தொடர்ந்து தருவோம். மற்ற ஐக்யூ அந்த பழைய இதுகளையும் தருவோம். எல்லாம் நீங்க படிக்கலாம். பழைய விஷயங்களையும் நிறைய தந்து கொண்டிருக்கேன். டைம் டு டைம் நான் அதையும் போட்டுக்கொண்டே இருக்கேன். ஓகே சார், தேங்க்ஸ். சார் ஒப்பீட்டளவுல லோ காலேஜ் பார்க்கலாம். ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ற அளவு கூடயா அப்படின்னு சொல்ல இல்ல. இப்ப நாங்க நடத்துறதுல இப்ப 2 மாதிரியும் இருக்கு. சிலாக்கள் 2 தரம் எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு பிறகு அடுத்த தரம் பாஸ் பண்ணாக்களும் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம்லயும் வாரது அந்த சரியா இதான் இத்தனை பெர்சன்டேஜ் தான் சொல்லவும் இல்லாது. அது அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. இப்ப சிலாக்கள் இங்கிலீஷ்ல நல்ல டேலண்டா இருப்பாங்க வாராக்கள். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ல டாப் மார்க்ஸ் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு மத்த பாடங்கள்ல ஒரு அளவு எடுத்துக்கிட்டா போயிடும். சிலாக்கள் தமிழ்ல டொப்பா வருவாங்க. சிலாக்கள் ஐக்யூ ஜிகேலையும் அந்த இதை பொறுத்து இருக்கு. அவங்களோட அந்த டச்சை பொறுத்து இருக்கு. இப்ப இந்த எல்லாம் இப்ப ஐக்யூ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தொடர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா ஒன் டைம்லயே பாஸ் பண்ணலாம். ஆனா பிறகு பாஸ் பண்ணாங்களும் இருக்கு. அந்த ஹிஸ்டரியும் இருக்கு. இதான்னு சொல்ல இயலாது. சார் இதுல எந்த 4 பேப்பர்லயும் சார் எந்த பேப்பர் வந்து கூடுதலா அந்த எம்சிக்யூ மட்டும் தனியா வரும், மற்றது எஸ்ஏ கேள்வி இப்படி வரும், இல்ல கலந்து வருமா சார்? இதுல ஜெனரல் நாலேஜ் உங்களுக்கு எம்சிக்யூவும் 1 வேர்ட் ஆன்சர் எழுதுறதும் வரும். நிலைமை அப்படித்தானே 30 கேள்வி எம்சிக்யூவும்
20 கேள்வி ஸ்ட்ரக்சர் டைப்னு வாரது. ஜெனரல் நாலேஜ் பேப்பர் அநேகமான எக்ஸாம்ஸுக்கு அப்படிதான் வாரது. பிறகு இதுல கம்ப்ரிஹென்ஷன்லையும் அந்த சார் சொன்னார் முதல் வாரது கிரகித்தல் மட்டும்தான். அந்த கட்டுரை சுருக்கம் மற்றது அந்த அப்படியான இதுகள் வாரது. இப்ப கட்டுரை சுருக்கம் அதெல்லாம் போட்டுட்டு அந்த மொழித்திறன் சார்ந்த சில கேள்விகளையும் போடுறாங்க. அதுல எம்சிக்யூ சில இதுகளும் வரலாம். போன முறை வந்தது அந்த பெரிய ஒரு பந்தியை தந்துட்டு அதுல அகர வரிசை சம்பந்தமா ஏதோ ஒன்று வந்ததுன்னு சொன்னாங்க. அது சேட்டை தான் கேட்கணும், எனக்கு சரியா தெரியல. மற்றது இப்ப இங்கிலீஷ்ல எம்சிக்யூ வரும், எம்சிக்யூ வரும். அடுத்தது எஸ்ஏ, அடுத்தது ஸ்ட்ரக்சர் டைப் இதுகள் வரும். மற்றது ஐக்யூல ஃபுல்லா இது. ஆனா சில ஒரு 5-6 கேள்விகள் டிரெக்டாவே நீங்க அந்த 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 ஆன்சர்ஸ் எழுதுற மாதிரி வரும். நிறைய வராது, அதில் ஒரு 5-6 கேள்விகள் தான் வரும். அப்படித்தான் வரும். சார் ஒன் மோர் கொஸ்டின். இப்ப இந்த 4 பேப்பர்ல கட்டாயம் 50க்கு மேல இந்த குறிப்பிடப்பட்ட பேப்பர்ல எடுத்தே ஆகும். அதை எடுக்கலாட்டி மற்ற பேப்பர்ல ஸ்கோர் பண்ணாலும் டெஃபினட்டா ஃபெயில் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? இல்ல நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு அந்த த்ரெஷ்ஹோல்ட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த கட் ஆஃப் அந்த ஒவ்வொருக்கும் குறைஞ்சது இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும். 50 எல்லாம் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் 20, 20, 10 அப்படித்தானே இருக்குது. இல்ல குறைஞ்ச மார்க்ஸ் போட்டிருக்காங்க. இதான் அந்த த்ரெஷ்ஹோல்ட்னு சொல்றது. குறைந்த ஒவ்வொரு பாடத்துல குறைந்த புள்ளிகள்னு சொல்றது. இப்ப பேப்பர் 1 ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஐக்யூல குறைஞ்சது 20 எடுப்போம், ஜெனரல் நாலேஜ்ல குறைஞ்சது 10. அதே மாதிரி கம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ்லயும் குறைஞ்சது 20 எடுப்போம். அதான் இது. சிலது நிறைய கெசட்ல பாருங்க, வேற ஒரு எக்ஸாமுக்கு கெசட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கெசட், அதுல 40 புள்ளிகள் குறைஞ்சது எடுத்திருக்கோம்னு சொல்லி சொல்லுவாங்க. குறைஞ்சது 40 புள்ளிகள். ஆனா இதுல அப்படி இல்லை. இதுல 20, 10, 20, 20ன்னு சொல்லிதான். ரைட். நாங்க இப்ப மிச்சம் சுணக்காம திங்கட்கிழமையில இருந்து நாங்க அந்த கிளாஸஸ் நாங்க தொடங்க போறோம். என்னன்னு சொன்னா அந்த சிங்களத்துல நிறைய தொடங்கிட்டாங்க. மற்றது தமிழ் மீடியத்துல பெருசா தொடங்கல. இப்ப நாங்க தான் ஃபர்ஸ்ட்டுக்கு தொடங்கினது 2 months முதல். இப்ப நான் இன்னொரு வசதி ஒன்று செய்யலாம்னு சொன்னா, அந்த போன 2 months கிளாஸஸ் இத நான் இவங்களோட சேர்மாவோட கதைச்சி நான் அதுக்குரிய அந்த வீடியோஸையும் அதெல்லாம் இருக்கு என்கிட்ட. நான் கதைச்சி அதையும் நான் தேவைப்படும் பட்சத்துல சேர்மாட்ட கதைச்சு நான் அதையும் எடுத்துருவேன். மேலதிகமான வீடியோஸ், அடுத்தது கைடன்ஸும் வரும். கிளாஸ் மட்டும் நடக்காது, அடிக்கடி வேற வேற விஷயங்களையும் போட்டுக்கொண்டே இருக்கும். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் மிச்சம் டைம் ஆயிட்டு நினைக்கிறேன், இந்த அளவில் முடிச்சு கொள்வோம். நான் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு எங்களோட தனியாக, எல்எல்பி 2024 சொல்லி அந்த குரூப்ல நான் எல்லாத்தையும் போட்டேன். ஓகே ஓகே, நன்றி இதுவரைக்கும் ஜாயின் பண்ணதுக்கு. மேலதிக விஷயங்களை நான் அந்த குரூப். தேங்க்யூ வெரி மச். குட் நைட். இந்த பேமெண்ட்லாம் இந்த ஆன்லைன்ல அப்ளை பண்றது சம்பந்தமா வேணும்னு சொன்னா நான் இன்னொரு டைம் இன்னும் கிளியரா ஒரு ஆள் அப்ளை பண்ணக்குள்ள அவர் பே பண்ற மாதிரி ஃபுல்லா இது பண்ணி ஆன்லைன்லயே நான் செஞ்சுக்கலாம். சரியா? ஏன்னா 1 month இருக்கு டைம், நீங்க அவதிப்பட வேணாம். ரைட், இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, நீங்க அவதிப்பட வேணாம். சரியா? ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது பாருங்க என்ன சொல்லணும்னு சொல்லி இதுல. சரியா? ஒரு தரம் அப்ளை பண்ணிவிட்டீங்கன்னா பிறகு இது பண்றது கஷ்டம், பிடிக்கிறது கஷ்டம். இதுல பாருங்க, நான் இப்ப இந்த இது சும்மா ஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இதுல நீங்க இதை கிளிக் பண்ண, சரியா? இதுல ரைட், இதுல நான் ப்ரோக்ராமை செலக்ட் பண்ண விட்டேன். பாருங்க, இதுல மிக கவனமா இருங்க. சரியா? ரைட், சிலாக்கள் இதே செலக்ட் பண்ணி விட்டுறாங்க. ரெண்டாவது அவதிப்பட்டு அப்ளை பண்ண வேணாம். இந்த பேச்சுலர் லோஸ் LW சொல்லியிருக்கும். இப்போ நீங்க செலக்ட் பண்ற டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்க, மீடியத்தை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ண பாருங்க, இதுல காட்டுது ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் அப்ளிகேஷன் டீடைல்ஸ். முதலாவது ப்ரோக்ராம், இதுல பல விட்டுற வேணாம். ப்ரோக்ராம் LW பேச்சுலர் லோஸ் ஆனர்ஸ் சொல்லியிருக்கும். ரெசிடென்சியல் டிஸ்ட்ரிக்ட், அதை டிஸ்ட்ரிக்டை நீங்க, அதாவது ரெசிடென்சியல் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னா உங்களோட பெர்மனன்ட் ரெசிடென்சி எந்த மாவட்டத்தில் இருக்கோ அது. அகாடமிக் சென்டர், அதுல அந்த ஸ்டடி சென்டர்னு சொல்றது ரீஜனல் சென்டர்.
அது எங்கெங்க அந்த இது நடக்குதோ அந்த இடத்தை செலக்ட் அது ஓட்டோவா செலக்ட் ஆகும். இது மொன்ட்ராகல்னு செலக்ட் பண்ணீங்கன்னா பதில்ல வரும். இது மீடியம். மீடியம் கவனமா இருங்க. தமிழ் சிங்கள மீடியம்னு சொல்லி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் சிங்களத்துல வரும். நீங்க சிங்களத்துல எழுதணும். இதெல்லாம் கன்ஃபார்ம்னு சொன்னா மட்டும் ஓகே கொடுங்க. பிறகு நீங்க உங்களுக்கு அடுத்த பேமெண்ட் கேட்வேக்கு போகும். இதுல கிளிக் பண்ணது பிறகு உங்களுக்கு அடுத்தது அந்த பேமெண்ட் கேட்வேக்கு போகும். இதை பாருங்க, இதுல கிரெடிட் கார்டு பேமெண்ட் செய்யலாம். கேஷ் பேமெண்ட் சொன்னா நீங்க அந்தந்த ரீஜனல் சென்டர்ஸ் போய் போனா உங்களுக்கு ஒரு இதொன்று தருவாங்க. அங்கே இது பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்க எழுதி கொண்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அங்கேயே தருவாங்க. இது கிரெடிட் கார்டில் இது நான் இதுக்கு பிறகு போயில அதுன்னு சொன்ன பேமெண்ட் செய்யணும். கிரெடிட் கார்டுன்னு சொன்னா அந்த பேமெண்ட் கேட்வே போகும் பாருங்க. இதுல 6000 ரூபா என்ன மீடியம் அது இதுகள் எல்லாம் இருக்கு. சப்மிட்டை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா பேமெண்ட் கேட்வே போகும். அப்ளிகேஷன் நம்பர் காட்டுது பாருங்க. இதுல விசா கார்டா மாஸ்டர் கார்டான்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்து சப்மிட் பண்ணிவிட்டீங்கன்னா சப்மிட் ஆகும். பிறகு நீங்க இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஜனவரியில இருந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் சொல்லி அதில் சொல்லலாம். ஓகே, இந்த அளவு நான் முடிச்சுக்கிட்டேன். கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க, அவதிப்பட வேணாம். நிறைய பேர் இந்த அப்ளை பண்ணிட்டு வந்து அழுதாக்களும் இருக்கு. 6000 ரூபாய் காசு அதில் விட்டாக்களும் இருக்கு. மிச்சம் கவனமா இருங்க. அப்ளை. தேங்க்யூ வெரி மச். குட்.